எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானனுடைய சகோதரன் குமாரத்தி அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேர் வழியாய் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நேர் வழியாய் நம்மை நடத்துகிறவர். நம்மை அவர் கோணலான வழிகளிலே நடத்துகிறவர் அல்ல, தாறுமாறான வழியிலே நடத்துகிறவர் அல்ல. எப்படிப்பட்ட வழியிலே நடத்துவாராம்? நேர் வழியிலே நடத்துவார். கொஞ்சம் தூரம் போய்விட்டு திரும்ப நம்மை அப்புறம் ஐயோ இதை நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோமே, அப்படி ஒரு வழியில் அவர் நடத்த மாட்டார். கொஞ்சம் தூரம் போயிட்டு இது நல்லா இல்லையே அப்படிங்கிற வழியில் நடத்த மாட்டார். ஐயோ கொஞ்சம் தூரம் போயிட்டு இது மனுஷீக வழிகள் பார்க்கும்போது முதல்ல திருப்தியாக இருக்கும். ஆமாம், இன்னொரு இடத்துலையும் அவர் அழகாக சொல்லுவார், என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்டு வந்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் நமக்கு மிக மகிழ்ச்சியாய் ஆரம்பித்தது, பிற்பாடு நமக்கு கசப்பாய் மாறினது. சந்தோஷம் என்று நாம் நினைத்தது கசப்பாய் மாறினது. ஆனால் ஆண்டவர் நடத்துகிற வழி நேர் வழி. ஆண்டவர் நம்மை நேர் வழியாய் நடத்தி கொண்டு போகிற தேவன். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தாமதமானாலும் அவர் என்ன வழியில் நடத்துவார்? நேர் வழியாய். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்கிறார். குறுக்கு வழி எப்பயுமே ஆபத்து. கள்ளர்கள் அங்கே இருப்பார்கள். என்ன, குறுக்கு வழி வேகமாக அடைஞ்சிடலான்னா கள்ளர்களுடைய கையிலே மாட்ட வேண்டியது வரும், கள்ளர்கள் கையிலே காயப்பட வேண்டியது வரும். குறுக்கு வழி பிசாசின் வழி, நேர் வழி ஆண்டவருடைய வழி, நீதியின் பாதை அவருடைய பாதை. ஆண்டவர் நேர் வழியாக தான் நடத்தும். அதனால தான் நான் திருமண விஷயங்களை பேசும்போது நான் போய் சொல்லவே மாட்டேன். இந்த விசுவாசி இப்படித்தான், இவர் ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வருவார், இவர் லேட்டாக தான் வருவார். அப்போ அவரும் லேட்டாக வர்ற குடும்பமாக இருக்கும்போது அது ஒன்றும் பிரச்சனையாக வராது. ஏன்னா போய் சொல்லி நல்லா ஜெபிப்பார், நல்லா அபிஷேகத்தில் நிரம்புவார், அதுக்கு இங்கே வேலை கிடையாது. ஏன்னா அது குடும்ப விஷயம் பார்த்தீங்களா, அது வாழ்நாள் விஷயம் பார்த்தீங்களா. பாஸ்டர் நல்ல ஆவியில் நிரம்புவாருன்னு சொன்னார், இங்கே கெட்ட வார்த்தையாக பேசுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கிற முடியாது பார்த்தீங்களா. அதனால் நான் எதுவாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அதனால் நேர் வழி நேர் வழி நேர் வழியில் தான் அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். இன்றைக்கி விசுவாசிங்க பிள்ளைங்களை பிறந்த ஒரு 12 வயசானவன உனக்கு இவன் தான், முடிஞ்சு போச்சு. அவன் ஸ்கூலுக்கு போகாமல் அவன் தான் சொல்லி வச்சாங்களோ அவன் வண்டியில் ஏறி போயிடுவான். ஏன்னா அம்மா தான் சொல்லி வச்சாங்க உனக்கு அந்த பையன்தான் அப்படின்னு. சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு உனக்கு அந்த பையன்தான். இயேசுநாதரை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு உனக்கு அந்த பையன்தான். ஏன்னா நாங்கள் தீர்மானம் பண்ணிட்டோம். அதில் நிறைய பேர் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட பிறகும் இதுக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த குறுக்கு வழிகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மோசத்தை கொண்டு வந்துவிடும். உங்கள் வாழ்க்கையில் திருமணம் மட்டும் இல்லை, எந்த ஒரு காரியத்திலும் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காதீர்கள். நம்முடைய ஆண்டவர் நேர் வழியாய் நடத்தி கொண்டு போகிற தேவன். அல்லேலூயா. ரெபெக்காளுடைய வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை. 20 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் போன போது சண்டை இல்லாத குடும்பம். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. சண்டையே இல்லை அந்த வீட்டிலே. அடுத்த பேரை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவிலே ஒரு நெருக்கமான தம்பதிகள் அவர்கள் 2 பேரும். அபிமலேக்கு பார்த்து என்னையா அப்படின்னு ஆச்சரியப்படுற குடும்பம் அது. நான் பார்த்த வரைக்கும் அவங்க 2 பேருக்கு இடையில சண்டையே வந்ததில்லை. ஈசாக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் மேன். அவன் மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அப்படியே நடந்துக்கிறவார். ரொம்ப அற்புதமான மனுஷன். அதே போல் ரெபெக்காள் அப்படித்தான். அப்பா ஏதாவது செஞ்சிருவாரா, நீ போ நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப பெர்ஃபெக்டாக 2 தம்பதிகளும் நடந்துக்குருவாங்க. ஏன், தேவன் இணைத்தது அது அப்படித்தான் இருக்கும். அவன் யாக்கோபு கேட்குறான், அப்பாவை அண்ணனோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு அவர் சபிச்சிட்டாருன்னா நீ போ நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த ஈசாக்கு ரெபெக்காள்கிட்ட அப்படித்தான் நடந்துக்குருவார்.
ரெபெக்காள் ஈசாக்கு கிட்ட அப்படிதான் நடந்துக்குருவாங்க. அது நீண்ட காலம். அதே மாதிரி பாருங்க, ஈசாக்கு திருமணத்தின் அன்றைக்கும் ஜெபிக்கத்தான் போயிருந்தார். ஈசாக்கு மனைவிக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு கணவனாகவும் இருந்தார். ஏன்னா இன்னைக்கு மனைவிக்காக ஜெபிக்கிற கணவர்கள் எத்தனை பேர், கணவனுக்காக ஜெபிக்கிற மனைவிகள் எத்தனை பேர்? என் கணவனை ஆசீர்வதியும், என் கணவனுடைய தொழிலை ஆசீர்வதியும், அவரை விருத்தி அடைய பண்ணும் ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர்? உண்மையாகவே இந்த பாரம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்கும்? ஈசாக்கு தன் மனைவிக்காக மனமு வந்து ஜெபித்தான். வேதம் அப்படியே தான் சொல்லுகிறது. அங்கு குறுக்கு வழிகள் இல்லை, அங்கு குறுக்கு வழிகள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக எலியாசர் சொன்னார், நேர் வழியா என்னை நடத்தி கொண்டு வந்த தேவன். நிறைய பேர் சபையை விட்டு போகிறாங்க, திரும்ப வரும்போது தனியாக வர்றாங்க. ஏன்னா அங்கே எல்லாம் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் செட் பண்ணிட்டேன். அந்த பிள்ளைக்கு 10வது தான் படிக்க, அவனுக்கு ஒரு பையனை பார்த்துட்டேன். இவனுக்கு 8வது தான் படிக்கிறான், அவனுக்கு ஒரு பையனை பார்த்துட்டேன். என்ன வழி? நீ போன மாதிரியே திரும்பி வந்தால் கூட உன்னை ஏற்றுக்கிடலாம். உன்னால் ஒரு 3 ஆத்துமா ஆண்டவருக்கு வந்து சேருமே, உனக்காக அழுகலாம், இருக்கிற கண்ணீரெல்லாம் உனக்காக சிந்தலாம். குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்கிற விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கை அழிவிலே கொண்டு போய் விடும். கடைசி காலங்கள் உங்களுக்கு பெரிய கண்ணீரை கொண்டு போய் விடும். தயவு செய்து இன்றைக்கு அந்த குறுக்கு வழிகளை நிறுத்துங்கள். நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள தேவன், நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள. நீங்கள் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறனால தான் அவன் காலேஜுக்கு போயிட்டு அவன் ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறான். நம்ம வாழ்க்கை நீதியாக இருந்தால் நம்ம பிள்ளை வாழ்க்கை நீதியாக தான் இருக்கும். நீங்கள் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்கிறனால தான் அவனும் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறான். குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தவங்கள என்ன சொன்னான்? நான் எதுவுமே செய்யலை, நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்பேன். அது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, முழு பூசணிக்காய எல்லாம் மறைச்சிட்டான்னு. ஒரு நாள் பார்த்துக்குறோம், இப்படியே மறைச்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் காதில் ஒரு சத்தம் கேட்காது. பாவத்தை மறைக்கிறவன். நல்ல பிள்ளைங்க அன்னன்னைக்கு வாழ்க்கையில் செய்ததை பெற்றோர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளுது. அப்போ அது தவறான நபர்களாக இருந்தால் பெற்றோர்கள் பிரித்து விட்டுறான். போயிடாத, சிக்கிருவப்பா, அவன் வாழ்க்கையை கெடுத்துருவேன். இன்றைக்கு அதிகமான பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாகவே கற்பை இழந்து விடுகிறார்கள். அப்புறம் எப்படி வாழ்க்கை? நேற்றைய தினத்தில் ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு கொடுமையை பார்த்தீங்களா? சின்ன வயதிலே அவங்க 2 பேரும் காதலிச்சிருக்காங்க இந்த பகுதியில். அப்புறம் பெற்றோர்கள் அப்படிடா இப்படிடா நம்ம பக்கத்து வீட்டில் கல்யாணம் பண்ணக்கூடாதான்னு சொல்லி அவனை பிரித்து எங்கேயோ கொண்டு போனாங்க. ஆனால் இவ கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த பாவத்தை தொடர்ந்து நேற்று 2 பேரும் செத்து போனான். எப்படி? வீட்டுக்கு வந்த இடத்துல மறுபடியும் பழக்கம் தொடர்ந்து இருக்கு. இப்படி இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுத்து கொண்டு நாசமாகிறார்கள். நான் சொல்லுகிறேன், எல்லா குறுக்கு வழிகளையும் விட்டுவிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் சரணடைந்தால் நம்ம ஆண்டவர் அற்புதமாய் மாற்ற வல்லவர். அவர் பழைய பாவங்களை நினைத்து கொண்டிருப்பவர் அல்ல. ஆனால் உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டும், உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு பலர் அப்படித்தான் தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். நடந்தது என்ன? ஒரு புருஷன் ஒரு குழந்தை, வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அப்பா வீட்டுக்கு வந்தால் அவனை பார்த்தா அவனோட தொடர்பில் இருக்கா, அவனோட ஃபோன் பேசுகிறா. வீட்டுக்காரன் வேலைக்கு போன பிறகு அவன் சாவ வேலைக்கு போன பிறகு இவன் ஃபோனில் பேசுகிறான். அவன் சாக இவன் பேசிக்கிட்டே இருக்க. கடைசியில் மறுபடியும் இவங்க காதல் உயிர்ப்பிச்சிச்சு. குழந்தையும் விட்டுட்டு புருஷனையும் விட்டுட்டு ஓடி போயிட்டா. 15 வருஷம் கல்யாணம் ஆனவன். எப்படி? ஏன்னா இந்த பாவம் செய்கிறவங்களுக்கு பாவம் ஊறிக்கிட்டே இருக்கும், ஊற்றுக்கண் மாதிரி. ஆனால் பரிசுத்தம் உள்ளவனுக்கு பரிசுத்த சிந்தை வந்து கொண்டே இருக்கும். இது தேவன் தருகிறது. என்னை கேட்கிற பிரியமுள்ள தேவனுடைய பிள்ளைகள், நீ ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? தேவன் நீதி உள்ள தேவன் உன்னை தொட விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னோடு அவர் சம்பாஷிக்க விரும்புகிறார், உன்னை மாற்ற விரும்புகிறார், உன்னை சைன் பண்ண விரும்புகிறார், உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஒரு நல்லவர். கடைசி என்னாச்சு? அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். மகளே நம்ம குடும்பம் என்னாச்சு, நீ வந்துடு, எப்படியாவது உன் புருஷனோட வாழு, உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை ஊரெல்லாம் கூப்பிட்டு இப்படி பண்ணாத, கூப்பிட்டு வந்துட்டான். அவள் வந்தா 2 நாள் அமைதியாகவே இருந்தா, தூக்கு போட்டு செத்துட்டான். அந்த காதலன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் ஊட்டிலேயோ கொடைக்கானல்லையோ யாரையோ வண்டியில் ஏற்றிட்டு போனான். இந்த டூர் கூட்டிகிட்டு போனான். ஊட்டியிலே கொடைக்கானலில் போகிற வழியில் யாரோ சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அவன் வர்ற வழியில் திரும்ப வண்டியில் கொண்டு வந்து வண்டியை ஒரு இடத்துல விட்டுட்டு அவன் ஒரு மரத்தில். இன்றைக்கி அதிகமாக பிசாசு தற்கொலையின் ஆவியை தூண்டி கொண்டிருக்கிறது. போன வாரம் திருநெல்வேலியில் ஒரு ஊழியக்காரர் தற்கொலை பண்ணி செத்துட்டார். இந்தியாவில் அதிக தற்கொலை பண்ணுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது.
நீங்கள் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுத்தால் முடிவு இப்படித்தான் இருக்கும். நேர் வழியை தேர்ந்தெடுத்தால் முடிவு பரலோகமாக இருக்கும். நேர் வழியாய் நடத்தி கொண்டு போகிற தேவன். நேர் வழியாக வந்து நான் இப்படிப்பட்டவன் தான் ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவள் தான் ஆண்டவரே, நான் இப்படி வாழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொன்னால் பாவத்தை மறக்கிற அளவுக்கு அவருடைய வல்லமை செயல்படும். அவர் பெரியவர். இந்த காலை வேளையில் தேவன் உங்களோடு பேசுகிறார். ஒரு அற்புதமான காரியம் இந்த வேதாகமத்தில் நடக்கிற. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்கள் வாழ்க்கையில் இடம் வாங்குறியோ வீடு கட்டியோ நேர் வழியாக போக வேண்டும், தேவன் வழியாக போக வேண்டும். நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை எப்படி கருவறைக்குள்ளே தேவன் நம்மை வைக்கிறாரோ அப்படித்தான் நம்மை கொண்டு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நம்மில் இருந்து பலரை ரட்சிக்க அவர் கனவு கண்டார். அவர் கனவை உடைத்து விடாதிருங்கள். ஒரு கண்ணாடி கோப்பையை உடைப்பது போல பரலோக தேவனின் கனவை உடைத்து விடாதிருங்கள். ஈசாக்கில் இருந்து நம்மை வரை கனவு கண்டவர். அவர் அப்படிப்பட்ட தேவன். அவர் ஒரு நாள் 2 நாள் வாழ்க்கையை பற்றி பேசுவதில்லை. நீ பரலோகத்தில் அவரோடு இருப்பதை பற்றி பேசுவார். அவர் நீங்கள் அப்படி வாழ்ந்தால் அப்படித்தான் பேசுவார். நீங்கள் அப்படி வாழ வேண்டும். போன வாரம் சொன்னால அவர் எஜமானன்னா அவர் முடிவு எடுக்காமல் ஒரு ஸ்டெப் வைக்கக்கூடாது. மோசே அழுவார் பார்த்தீங்களா? நீங்கள் வராமல் ஒரு அடி எடுத்து வச்சு ஆண்டவர் சொல்லிட்டார், நான் வரமாட்டேன், ஆனால் நீ போயிடலாம், கானான் வர போயிடலாம். அன்றைக்கி அவன் கேட்டுட்டு போயிருந்தா நேராக கானான் வர போயிருக்கலாம். நான் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்கள் வராமல் அழுதா, நீங்கள் நடத்தாமல். ஆனால் போகிற வழியில் முறுமுறுத்தவங்க செத்தாங்க. ஏன்னா அது அப்படித்தான். பரிச்சை பாய்ச்சவங்க அழிஞ்சாங்க. அவர் அப்படித்தான். அவர் வந்தால் பாவம் செஞ்சால் அவர் கண்டிப்பார். நிறைய நேரத்தில் என் கூட இருக்க மாட்டாங்க பசங்க. ஏன்னா நம்ம கூட இருந்தால் அவங்க தப்பு கண்டுபிடிச்சோன்னு தெரியும். ஏன்னா அவனுக்கு நீதி பிடிக்கல. ஆனால் சொல்கிறேன், கடிந்து கொள்ளுகிறவன், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன் கனமடைவான். எல்லாரெல்லாம் கடிந்து கொள்ள மாட்டாங்க. எல்லாரும் நீ கஞ்சா அடிக்கிறியா அடி, நீ தண்ணி அடிக்கிறியா அடி. நம்ம சபையில் இருக்க விசுவாசி மட்டும், பசங்க மட்டும் நம்ம கூட சேர மாட்டான். ஏன்? இந்த பாஸ்டர் சொல்லி கொடுப்பான். நான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவருக்கு பரிசுத்தம் எப்படியோ நீதியும் அப்படித்தான். நேர் வழியாக நடத்துவார். எல்லாரும் சொல்லுங்கள், எப்படி நடத்துவார்? அதனால தான் சொல்கிறேன், பொய் சொல்லி ஆதாயத்தை பெற்றாதீங்க. அது உலகம். பொய் சொல்லி நன்மைகளை பெற நினைக்காதீங்க. நேர் வழியாக இங்கே இருக்கிற யாராவது தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்காக நான் அழுது கண்ணீர் வடிக்கிறேன். திருமணங்களுக்காக குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுத்தால் அதனுடைய முடிவு உங்களைத்தான் வரும். நான் உங்களிடத்தில் தெளிவாக இந்த காலை வேளையில் சொல்லிவிட்டேன். நீங்கள் இந்த இந்தியா முழுவதும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், தேவனை சுமக்கிறவர்கள் இருக்கிறார்கள், தேவனை நேசிக்கிறவர்கள் இருக்கிறார், பாகாலுக்கு முழங்கால் படியிடாதவர்கள் இருக்கிறார். தேடி அலையுங்கள். பல 1000 கிலோமீட்டர் தாண்டி போனார் எலியேசர். அல்லேலூயா. சும்மா இல்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் கவனியுங்கள். 40 வயது வரை ஆபிரகாம் ஈசாக்கினிடத்தில் கல்யாணத்தை பேசவில்லை, 40 வயதிலும் பேசவில்லை. அதுதான் தேவன். ஆமாம், அவன் இப்போதான் பிஞ்சா இருக்கான். அவன்கிட்ட போய் அபிலாஷைகளை பேசுகிற பெற்றோர்கள், அந்த பெண்ணை உனக்கு தான். அவனை படிக்கிற காலத்தில் படிக்க விடுங்கள், ஜெபிக்கிற காலத்தில் ஜெபிக்க விடுங்கள். அந்த பிள்ளைக்கு ஒரு எதிர்காலத்தை பூக்க விடுங்கள். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை மலர விடுங்கள். நீங்கள் பட்ட குடிகாரனை போல ஒரு வாழ்க்கையை சேர்த்து விடாது. நீங்கள் பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, ஒரு மகிமையான வாழ்க்கையை தேவன் நடத்துவதற்கு உங்களை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நான் அதை தான் சொல்கிறேன். நான் பேசுகிற சுவிசேஷம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. நான் பேசுகிற வேதம் சத்திய வேதத்தை உங்களுக்கு நான் பேசுகிறேன். என்னை மாற்றின இயேசு, என்னை ஆசீர்வதித்த இயேசு உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவர். அதுதான் இந்த காலையில் நான் பேசுகிறேன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், அது உங்கள் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலாம், நீங்கள் வாழ்கிற இந்த தேசத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனால் வேதம் 40 வயது வரை திருமணத்தை அவர் ஈசாக்கினிடத்தில் பேசவில்லை. அவருக்கு பெண் பார்க்கும் போதும் அவர் ஈசாக்கிட்டு பேசவில்லை. தெரியுமா உங்களுக்கு? பெண் பார்க்கும் போது கூட ஆபிரகாம் யாரை கூப்பிட்டு பார்க்கல? ஈசாக்கை கூப்பிட்டு பார்க்கல. மாறாக தன் வீட்டில் எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருந்தவனை பார்த்து பேசுகிறார். ஒரு நல்ல பழக்கம் பார்த்தீங்களா? என் பிள்ளைக்கு நீ இந்த காரியத்தை செய்ய வேண்டும் அப்படி சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், அந்த கல்யாணத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அதை பேசலாம். ஒரு கணவன் ஒரு திருமணம் முடிக்கிற பிள்ளைகளிடத்தில் அந்த காரியங்களை குறித்து பேசி முடிவெடுக்கலாம். ஆனால் இது தேவனிடத்திலிருந்து, பெற்றோரிடத்திலிருந்து பிள்ளைகளிடத்தில் வந்தால் அது நேர் வழியாக அது நன்றாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். நல்ல பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்க நிறைய பேர் நல்ல பைபிள் படிக்கிறாங்க, உங்களை கூட நல்ல சாட்சியாக வருவாங்க. இன்றைக்கி பெற்றோர்கள் மட்டும் ஊழியத்தில் ஒத்துழைச்சாங்கன்னா பெரிய தலைமுறைகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். பெரிய தலைமுறைகள். இயேசுக்காக வாழ்ந்து நம்மளை கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்! ஒரு மீனவனை உலகத்துக்கே ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன் நம்முடைய தேவன்.
மீன் பிடிக்கிறவர்களோடு பேசி பாருங்கள் என்ன தெரியும் என்று. வேதத்தின் மகத்துவங்களை பேசினார் பேதுரு, தேவனோடு நடந்தார் பேதுரு. இது தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய ஆண்டவருடைய மாற்றம் அப்படித்தான் இருக்கும். ஆண்டவரோடு இணைந்து கொள்ளும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பு தராத, உலகம் தராத, எதுவும் தராத மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். மோசே திக்குவாயன், 40 வருடமாக அவன் பேச்சை இழந்தவன் தான். ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? குருடனை படைச்சது யாரு? செவிடனை படைச்சது யார்? நீ குருடனா இருந்தாலும் செவிடனா இருந்தாலும் நீ போ. பீகாரில் ஒரு குருடன் ரட்சிக்கப்பட்டாராம். ரட்சிக்கப்பட்டு அவர் ஒரு ஊழியக்காரனை மாறினார். அவர் அந்த குருடர்கள் படிக்கிற வேதத்தை வைத்து தடவி தான் படிப்பாராம். அவருக்கு ஆண்டவர் 50 ஆத்துமாக்களை கொடுத்தாராம். அவர்கிட்ட வந்து ஒரு மனுஷன் கேட்டாராம், என்னைக்காவது உங்கள் கண்ணை ஆண்டவர் திறக்கணும்னு ஜோம் பண்ணிங்களா? நான் எதுக்கு ஜெபிக்கணும்? என் மனக்கண்ணையே கர்த்தர் திறந்துட்டார், என்னை ஊழியக்காரனாக மாற்றிட்டார், என்னால் பரலோகத்தையே பார்க்க முடியுது, நான் நித்தியத்தை சுமக்கிறவனாக இருக்கிறேன், நான் ஏன் கேட்க போகிறேன்? நான் ஒரு நாள் மரிப்பேன், கண் திறப்பேன், இயேசுவை பார்ப்பேன். பார்த்தீங்களா? அவனை எப்படிப்பட்டவன், கர்த்தர் அவனை எப்படி பயன்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் நேர்வழியாய் நடத்துவார். அப்போ இங்கே நான் அதைத்தான் சொல்லுகிறேன், தயவு செய்ய ஐயோ அந்த போயிருமோ, ஐயோ இது போயிருமோ, ஒன்றும் போகாது. உனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். நம்புறவங்க மட்டும் கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமாம். அதில் ஏன் குறுக்கு வழி தெரியுமா? எப்படியாவது என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடந்துடட்டும். அங்கே குறுக்கு வழி வந்தாலே பிரச்சனை தான். எப்படியாவது அவன் போயிடட்டும், பாவம் தானே. அப்படியா நம்ம ஆண்டவர்? அப்படியா நம்ம எப்படியாவது வாழ வைக்கிறவரா? சொல்லுங்க. அவரை விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அதுதான் சொல்றேன். அவரை விசுவாசிச்சா, நான் விசுவாசத்தை உங்களுக்கு ஊட்டுறேன். நீ தேவன் பக்கமாவா? உனக்கு விசுவாசம் இல்லை, ஊரெல்லாம் சொல்ற ஐயோ ஐயோ எனக்கு ஒண்ணு நடக்கலையேன்னு. ஆனா அவரிடத்துல சொல்லிப்பாரு. அவர் நினைத்தருளுகிறவர், கேட்டருளுகிறவர், திறக்கிறவர். அவர் பெரியவர். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் யாருடைய ஜபத்தையாவது அவர் தள்ளினாரா? யாருடைய ஜபத்தையாவது அவர் கேட்காம இருந்தாரா? யாருக்காவது அவர் உதவி செய்யாமல் இருந்தாரா? அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், எந்த விதத்திலும் அந்த குறுக்கு வழிகள் நமக்கு வேண்டாம் பிரியமானவர்களே. நேர்வழியாய் நடத்தி வந்த தேவன். 4 வீட்டில் போய் டீ குடிக்கல, 4 வீட்டில் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடல, 4 வீட்டில் போய் பொண்ணு பார்க்கல, 4 வீட்டில் போய் மாப்பிள்ளை பார்க்கல. ஒரே வீடு, ஒரே இடம். ஒரு சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுதாங்க சூப்பர். அதுக்கு காரணம் ஒரு 3 காரணத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். முதலாவது, ஆபிரகாம் அந்த இடத்துல அந்த நேர்வழியாய் கர்த்தர் நடத்திட்டு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம். அதற்கு ஆபிரகாம் நீ என் குமாரனை மறுபடியும் எங்க 24ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் 24:6. அதற்கு ஆபிரகாம் நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கார். எல்லாரும் சொல்லுங்க. நீங்க மகனை வச்சிருந்தீங்கன்னா மகன் போடுங்க, இல்லை மகன். எல்லாரும் இந்த வார்த்தையை வாயிலிருந்து உச்சரிங்கப்போமா எல்லாரும். ஆமாம், சரி. இந்த வசனத்தை நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. நிறைய பேர் தூங்குறதுனால தான் நான் இதெல்லாம் சொல்லுவேன். சரி, கவனிங்க. அப்போ முதல்ல ஆண்டவர் நேர்வழி. அவன் ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். 40 வயசு, மனைவி இல்லை, அம்மா இல்லை. அம்மா இல்லாத உடனே இன்னும் பதறுவான் அப்பா. அம்மா இல்லையே, அம்மா இல்லையே, அம்மா இல்லாத பையனாச்சு, என்ன பண்ணு, சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம். ஆனால் ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டான், என்ன நடக்குதோ இல்லையோ என் பிள்ளைய திரும்ப அந்த நாட்டுக்கு, திரும்ப அந்த பின்மாற்றத்துக்கு, திரும்ப அந்த உலகத்துக்கு, திரும்ப அந்த விக்கிரகாராதனைக்கு, திரும்ப அந்த அசுத்தத்துக்கு, திரும்ப அந்த பிசாசுக்கு, திரும்ப அந்த உலகத்தின் காரியத்துக்கு என் பிள்ளைய கொண்டு போயிடாத. இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், பைபிளை தூக்குன குடும்பம் யா நீ, ஆண்டவர் ஆராதிச்ச குடும்பம் யா நீ. உன் பிள்ளை அப்படிப்பட்ட இடத்துல திரும்ப கொண்டு போயிடாத. ஆண்டவர் நேர்வழியா நடத்துற தேவன். எனக்கு ஆபிரகாமோட விசுவாசம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆபிரகாம் என்ன சொல்றாரு தெரியுமா? அடுத்த வசனத்துல, என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். கல்யாண புரோக்கர் இல்ல, தூதனை அனுப்புவார். கல்யாண ஏஜென்ட் இல்ல, தூதனை அனுப்புவார். சத்தமா ராமன் சொல்லுங்க. புரோக்கர் இல்ல, தூதனை அனுப்புவார். யார் அனுப்புவார்? தூதன் அனுப்பு. இந்த விசுவாசத்தில் இருக்கணும். ஆமா, 100 பவுன் போடுறேன்னு சொன்னாலும் நான் பின்னோக்கி போக மாட்டேன். இவன் கணக்கு போட்டு பார்ப்பான்,
ஒரு பவுன் 1,00,000க்கு மேலே 1,00,00,000 வருது. அதையும் வாங்குவோம், இயேசுவையும் வாங்குவோம். அன்னைக்கு தான்டா உன் வீட்டுக்குள்ளே கவலை வரும். அன்னையிலேருந்து மத்தேயு 6:33 உன் வீட்டில் அழிச்சிடலாம். அன்னையிலிருந்து தேவன் செயல்படுறதை நிறுத்துறார். அவரின் எஜமானனானால் எங்களுக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? அவர் எங்களை நடத்துவாரானால். அதனால தான் சொல்கிறேன், ஒரு தீர்க்கமான முடிவு. ஆபிரகாமுக்கு துணையா நிற்கிறதுக்கு மனைவி இல்லாமல் இருக்கலாம். இன்னும் சொல்கிறோம், எங்கள் வீட்டில் என் புருஷன் இல்லை, நான் என்ன பண்ணுறது? அதனால என் பிள்ளைய தள்ளிட்டேன். நரகத்தில் தள்ளிடு. தள்ளிராதீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன் அப்படின்னா எச்சரிக்கையா இருங்க. பணம் கிடைக்குதுன்னு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா மாமியார் செத்தா, படிப்பு இருக்குன்னு போனீங்கன்னா உன் கழுத்தை அறுத்துருவாங்க, மதிக்காது. எல்லாருக்கும் தான் சொல்றேன். அப்புறம் என்ன, ஒரே ஒரு வழி இருக்கு. நான் செஞ்சது தப்பு ஆண்டவரே, குறுக்கு வழியில் போயிட்டேன், நிறைய கிடைக்குன்னு போயிட்டேன், நான் தான் மன்னிச்சுக்கிறேங்க ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்கன்னா அன்னைக்கு நைட்டு தான் தூக்கம் வரும். ஆனால் சொல்கிறவரை விட மாட்டார். அவங்க புரிந்துக்கிறங்க. ஆபிரகாம் என்ன சொல்ற, எச்சரிக்கையாக இருக்கணும். நீ என் குமாரனை மறுபடியும், இங்கே இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களை நடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. ஆபிரகாம் மாதிரி நீங்கள் நிற்கணும். உயிரே போனாலும் எதுக்கு சர்ச்சுக்கு போனோம்? 12 வயசு வரை சர்ச்சுக்கு போனால் பரலவும் போயிடலாமா? சண்டே கிளாஸ் படித்தா பரலவும் போயிடலாமா? முடிவு பரியந்தம் சண்டே கிளாஸ் பரிச்சு எழுத்துனா பரலவும் போயிடலாமா? முடிவு பரியந்தம் ரெட்ஷிப்பில் நிற்கணுமா இல்லையா? நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும், நீங்கள் தான் ஜெபிக்கணும். விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைக்காம பிள்ளை கெட்டு போயிட்டான், 12 வயசு வரை விதைக்கணும். இப்போ கண்ணீர் தான் வடிக்கணும். அவனை ஆண்டவருக்குள்ளே சொல்லிக் கொடுக்கணும். டே நீ படிக்க போகலாம், எங்கே போகலாம், எச்சரிக்கையாரு. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவருடைய திட்டம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் உங்களை நேர் வழியாக நடத்துவார். இந்த குறுக்கு வழிகள் உங்களை போட்டு கொன்றும். பிரியமானவர்களே, குறுக்கு வழிகள் நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்து வச்சுருப்பீங்களா உங்கள் பிள்ளைங்களுக்கு, கடைசியில் அவன் உங்களை விட்டு எஸ்கேப் ஆயிடுவானா? எஸ்கேப் ஆயிடல, அவன் உங்களை விட்டு எஸ்கேப் ஆயிடும். பெண்கள் ரொம்ப ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவாங்க, கொன்றும் உங்கள் வாழ்க்கை. ஆனால் தேவன் ஒன்றை ஏற்படுத்தினால் அது காலாகாலத்துக்கும் நிற்கும். கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், இப்போதைக்கு கிறிஸ்தவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, ஆமாம் இது கர்த்தரால் வந்தது அப்படின்னு எழுதுறதுக்கு மட்டும்தான் அந்த வசனம். மற்றதெல்லாம் இவங்களால வந்தது. இதுவரை நடந்தது இருக்கட்டும். ஆனால் இனி உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, நல்ல என்னைக்காவது நீ ஆவிக்குரிய கல்யாணம் பண்ணணும்னு பேசியிருக்கீங்களா? உங்கள் மகள்கிட்ட நீ ஆண்டவருக்காக ஒரு சந்ததியை பிறக்கணும்னு பேசியிருக்கீங்களா? நீ யாக்கோபு மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா? நல்ல நகை போடணும், நல்ல மேக்கப் அடிக்கணும், என்னையா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? ஒரு தகப்பனை போல பேசுங்க. ஒரு தகப்பன் பிள்ளைகளிடத்தில் திருமண விஷயத்தை பேசாமலே ஏற்படுத்தி வைக்கணும். அதுதான், பேசவே கூடாது. அவன் ஏமாத்திட்டு போயிடுவான். நீ அழுவ. அப்புறம் இயேசுவை தேடி சர்ச்சுக்கு வந்தேன், இது உனக்கான வேலை இல்லை. நீ ஒன்று மட்டும் செய்தால் போதும். என் பிள்ளைக்கு திருமணம் நடக்குதோ நடக்கலையோ நான் போக மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், தேவன் பார்ப்பார், தேவன் நடத்துவார். நான் குறுக்கு வழியில் போக மாட்டேன், தேவன் நடத்துவார். இதில் தீர்மானமாக இருங்க. நீங்கள் பார்த்து வச்சிருக்க பசங்க 4 பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ எதை தேர்ந்தெடுப்பான்னு என்கிட்ட கேட்குறீங்களா? கொன்றுவான் அவங்கள. ஆனால் உனக்கு கர்த்தர் பார்த்து வைக்கிறது ரொம்ப மகிமையாக இருக்கும். இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு கேட்டுக்கிறேங்க, தேவ வார்த்தையை பேசுகிறேன். நான் உங்கள் மனைவியோ உங்கள் புருஷனோ வேறு எந்த அந்நிய உறவில் இல்லைன்னா உங்கள் வீடு சமாதானங்க, சண்டையே வராது. எதுக்கு வரப்போகுது? சும்மா தேவையில்லாத 2 விஷயம் மட்டும் நம்ம குடும்ப வாழ்வில் இருந்தால், எனக்கு இது வேணும்னு சொல்லாத மனைவி, 2வது கள்ளத்தன உறவு இல்லாத மனைவி, புருஷன். 2 பேருக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். புருஷனாக இருந்தால் என்ன, அவனை பெரியவனா? இது மட்டும் இருந்தால் உங்கள் வீட்டில் பெரிய வீடு தேவையில்லை, உங்களுக்கு பெரிய நிலம் தேவையில்லை. அந்த வீட்டில் இயேசு குடியிருப்பார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி நல்ல மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. இதுதான் சொல்கிறேன். அதனால தான் இன்றைக்கி பெற்றோர்களுக்கு ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தில் பேசுகிறாரு.
நான் நிறைய பயமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், பரீட்சையில் ஃபெயிலாகவே போவேன்னா என் இரவு தூக்கம் எப்படிங்க? நான் இங்கே இருக்க நிறைய பிள்ளைங்களோட முடிவை இங்கே எழுதி வச்சுருக்க அம்மாமார்களை பார்க்கும்போது இவளுக்காக நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவன் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டான், அவன் ஏற்கனவே பேசி வச்சுட்டான். தேவன் ஒருவர் உங்களுக்கு இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாம் எல்லாரும் சேர்ந்து பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர் இவனுக்கு ஒரு துணையை உண்டாக்குவோமாக. இந்த உலகத்தில் இயேசு தனியாக செயல்படுவார், பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். ஆனால் மூவரும் ஒரே நோக்கத்துக்கு தான். ஆனால் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து செயல்படுறது கல்யாண விஷயத்தில் தான். கையை நல்லா தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அதனால தான் பிசாசும் அந்தி கிறிஸ்து வலு சர்ப்பம் எல்லாம் சேர்ந்து செயல்படுறான். அதனால தான் சபையை தாறுமாறா மாத்துறான். வேசித்தன விபச்சார ஆவிகள் சபைக்குள்ளே செயல்பட வைக்கிறான். நீங்க அதுக்கு துணை போகாதீங்க. நேர் வழியா நடத்துவார். அல்லேலூயா. உன் பிள்ளை இங்க வந்து ஒரு பையனை பார்க்கறதுக்கு ஆராதனைக்கு வரக்கூடாது, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர வரணும். அதுக்கு பெற்றோர்கள் காரணமாயிராதீங்க. சபை பரிசுத்தம் உள்ளது, சபை தேவனுடையது. சபையை பார்க்கும்போது ரத்தம் சிந்தின இயேசுவை பாருங்க. இது வேற இடம் அல்ல, இது தேவனுக்கான இடம், இது தேவனை ஆராதிக்கிற இடம், இது பயபக்திக்குரிய ஸ்தலம். இதை நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அப்போ இங்கே நல்லா கவனிங்க. ஆபிரகாம் இடத்துல நம்ம எல்லோருக்கும் சொல்லணும், என் பிள்ளைக்கு பெரிய கல்யாணம் நடக்குதோ சின்ன கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, அவன் மீண்டும் இந்த உலகத்துக்குள்ளே போய் திருமணம் பண்ணுற ஒரு கல்யாணம் இருக்கவே கூடாது. அது கண்டிப்பாக அதிகமானபடி அது கணவனுடைய குடும்பத்திலேயோ மனைவியினுடைய நாவினுடைய நெருக்குவார்கள். அப்போ தான் சொல்லுவான், நீங்கள் சர்ச்சுக்கு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களை எங்கள் பிள்ளைய கொடுத்துட்றோம், நீங்கள் மாற்றிக்கிறங்க. என்ன கடைசி வரை அவன் இருதயத்தில் இயேசுவை சுமக்கவே இல்லை. மொட்டை போடும்பான், கோயிலுக்கு போம்பான், குலதெய்வம் கோயிலுக்கு போம்பான். ஆனால் இருதயத்தில் ஒருத்தன் இயேசு கொடுத்துட்டான்னா இந்த உலகத்தை பெருசாக நினைக்க மாட்டான். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு முழுமையாக கொடுங்க. ஆபிரகாமின் தேவனைப் போல் தேவன் நம்முடைய தேவனாக இருந்து அவருடைய தூதனை நமக்கு அனுப்புவார். இதில் நம்ம ரொம்ப தடுமாற்றமே இருந்துடக்கூடாது. பிள்ளைங்களை சரியாக வளர்க்கணும். நான் பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்துக்குள்ளே போகிற நீ ஒரு பையனை பார்க்குறதுக்கோ ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கோ போகல, நீ படிக்க போகிற. இதை தெளிவாக பெற்றோர்கள் பேசணும். உனக்கு படிப்பு மட்டும்தான். எச்சரிக்கையாரு, தேவன் உனக்கானதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, அதை தேடி கண்டுபிடிக்கணும். ரெபெக்காள்னு ஒரு பிள்ளை பிறந்தது தெரியாது, தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. பாருங்க, தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். நான் அவங்க குடும்ப வாழ்வை குறித்து பேசுனா ஒரு அற்புதமான லைஃப் அவங்கள குறித்து பேசுனா ஜபத்தில் குறைவில்லை. தேவனிடத்தில் வேதாகமத்தில் முத விசாரித்த பெண் யார் தெரியுமா? தேவனிடத்தில் போய் தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனையை விசாரித்தவள் யார்? ஆண்டவரே இப்படி இருக்க ஸ்கேன் போட்டா பார்த்தா, ஸ்கேன் போட்டு பார்க்கறதெல்லாம் தப்பு இல்லை. பாருங்க, உலகம் எங்கே போகுதோ அங்கே தானே போகணும், வேற வழி இல்லை. ஆனால் தேவன்கிட்ட போய் கேட்குறா, அவள் தான் ரெட்டை பிள்ளைன்னு முதல்ல ஸ்கேன் இல்லாமல் கண்டுபிடிச்சவ. என் வயிற்றுக்குள்ளே ஏதோ பிரச்சனை வருது ஆண்டவரே, எல்லாருக்கும் இருக்க மாதிரி இருக்கல எனக்கு பிரசவம், ஏன்னா அவர் நேர் வழியாக நடத்துவார். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஜெபிக்கிற அம்மாக்களை காணோம். இல்லை, இன்னைக்கு இங்கே எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் எச்சரிக்கையாக இருப்பேன்? அது உங்கள் வேலை இல்லை. பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள், நல்லா படி, காலையில் எழும்பி ஜெபம் பண்ணு, நல்ல ஆண்டவரை தேடு. ஆமாம், யெகோவா ஈரை பார்த்து கொள்வார். அதனால் இதை மட்டும் சொல்லுங்கள். திரும்ப பிள்ளைங்களை நம்ம சபை மட்டும் 3வது தலைமுறை பயங்கரமான ஆசீர்வாதம் வேணும்னா நான் சொல்கிற தேவனையும் நான் சொல்லுகிற வேதத்தை நீங்கள் படிங்கள். பின்னோக்கி மட்டும் போயிடாதீங்க. பின்னோக்கி போயிட்டு வந்தால் எங்கே என்ன செய்ய முடியும், என்ன கிடைக்கும்னு சொல்லுங்கள். உறுதியாய் நின்றால் பூரணமாய் விளைய செய்வார். பின்னோக்கி போயிடாதீங்க. முன் வச்ச காலம் லோத்தின் மனைவி நமக்கு அடையாளமாக இருக்கா? உலகத்துக்குள்ளே போனால் நான் ஒரு கற்பனை பண்ணேன். சோதோமின் ஆஃபீஸர் லோத்து, குகையிலே தன் மகளோடு தவறான உறவில் ஈடுபட்ட லோத்து. தட்ஸ் த பாயிண்ட். உலகம் எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க. பெரிய ஆஃபீஸர் லோத்து, ஆனால் முடிவு. அதனால தான் சொல்கிறேன், உலகத்துக்குள்ளே போன கிறிஸ்தவனுடைய முடிவை எழுதி வச்சுக்கிறங்க.
சுற்றி சுற்றி பாருங்கள். உலகத்துக்குள்ளே பின்னோக்கி போய் எடுத்துகிட்டு வந்த கிறிஸ்தவருடைய முடிவை பாருங்கள். திஷ்டாந்தங்களாய் தேவன் அங்கங்கே வைத்திருக்கிறார். நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்கிறவர்களே தப்பித்து கொள்ள முடியும். அங்கே போய்விடாதீர்கள், அது நமக்கு நல்லதில்லை. ஆபிரகாம் நேர் வழியாய் போனதுக்கு காரணம் அந்த வீட்டுக்குள்ளே விக்கிரகங்கள் இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். நான் தான் சொல்கிறேன், முடிந்தால் அந்த வீட்டில் ஒருவன் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் எடுத்துக்கொண்டு வாருங்கள், ஒன்றும் தப்பில்லை. அங்கு அதிகமான உறவுகளை வைத்து கொள்ளாமல் நீங்கள் வாழ்ந்து கொடுங்கள். ஏன்னா தேவன் இருதயத்தை தான் பார்க்கிறார். ஆனால் எல்லாவற்றிலும் அந்த மனிதனை மட்டும், அவனுடைய ரட்சிப்பை மட்டும் அப்படித்தான் நம்ம இந்த உலகத்தில் பார்க்கிறோம். மிக கவனமாக வாழ வேண்டும். இரண்டாவது அங்கே நடந்ததான காரியம், ரெண்டாவது காரியம் என்ன பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அவர் என்ன செய்கிறார், அங்கே ஆபிரகாம் நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல சொல்லி அனுப்புகிறாரு. ரெண்டாவது அந்த இடத்துல காரியத்தை நீங்கள் பாருங்கள். 12வது வசனத்தில் பாருங்கள். என் எஜமான 24:12 என் எஜமானின் ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்தார். நான் நினச்சி பார்த்தேன், ஆண்டவரே இப்படி ஒரு வேலைக்காரன் எங்களுக்கு தருவீங்களா? இப்படி ஒரு வேலைக்காரன் நம்மளை விசுவாசியே நமக்காக ஜெபம் பண்ணுமான்னு தெரில. ஜெபம் பண்ணுற விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணால் உண்மையிலே உங்களை ஆண்டவர் எங்களை விட அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னால் பூமிக்குள்ளே நீங்கள் தான் இருக்கிறீர்கள். மகிமையை ஊழியக்காரனுக்கும் கிரியைகளை உங்களுக்கு தான் காமிப்பார். ஆனால் கவனித்து பாருங்கள், இப்படி ஒரு வேலைக்காரன் நமக்கு கிடைக்குமா? என்ன, என் ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி. சிலரை நம்ம போய் அனுப்பி விட்டோம்னா அதெல்லாம் முடியலைங்க, வந்துட்டேங்க. சிலர் சொல்லுவான், அதெல்லாம் போன இடத்துல ஒன்றும் சரியில்லை, வந்துட்டேன். ஆனால் இவனை பாருங்கள், ஆபிரகாம் நம்பி சத்தியம் வாங்கி அனுப்பி விடுகிறான். இவன் ஜெபிக்கிறான். இங்கே இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வேதாகமத்தில் அவமானங்களை நிந்தைகளையும் சுமந்தவர்கள் ஜெபித்தார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, ஜெபத்தை கேட்கிறவர். நேர் வழியாக நடக்கணும்னா ஜெபிக்காமல் வீட்டில் இருந்து வரக்கூடாது. நேர் வழியாக நடக்கணும்னா, உன் பிள்ளைக்கு திருமணங்கள் நேர் வழியான பாதையில் போகணும்னா அதுக்காக நீ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நீ ஜெபிக்கணும். இன்றைக்கி எப்படிப்பட்ட திருமணங்கள் நடக்குதுன்னு நான் சொல்லவா? நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. அதாவது கொள்ளைக்காரர்கள் அதிகமாக தனுஷ்கோடியில் வர்ற வெள்ளத்தில், அப்புறம் அந்த மாதிரி புயல்களில் தான் கொள்ளையடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆற்று நீரில் ஒரு பெரிய கருப்பு கலர் பண்டில் வந்துச்சான். அப்போ 2 கொள்ளைக்காரன் சொன்னான்னா, பெரிய பண்டிலாக வருது, இப்போ நம்ம பிடிச்சோம்னா காலத்துக்கும் தலைமுறைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு. பெரிய பண்டில் வர்றது பெருசு. முதல்ல நான் குதிக்கிறேன், அப்புறம் நீ குதிச்சிரு, 2 பேரும் சேர்ந்து தூக்கிடும். இப்படித்தான் இன்றைக்கி பொண்ணு மாப்பிள்ளை தேடுறான். இதோட நம்ம பிள்ளை செட்டில்டு, இதை கட்டி வச்சா நம்ம பிள்ளைக்கு சூப்பர். கடைசியில் என்ன நடக்குது, இவன் போய் முதல்ல விழுந்து அந்த பண்டில் தூக்குறான். பார்த்தா அந்த பண்டில் இவனை பிடிச்சிக்கிட்டு விடமாட்டேன்னு சொல்லுது. என்னடா விடமாட்டேன்னு கேட்டால் அது கரடி. எனக்கு நிறைய கரடி ஊரில் வாழ்க்கைக்கு வழி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு. பிடிச்சிச்சுன்னா நீ தான் கஞ்சி ஊற்றணும், ஒரு பிரயோஜனமும் வராது, ஒரு நயா பைசாவுக்கும் பிரயோஜனம் இருக்காது. கடைசியில் சாகுற வரை நீ செத்த. அதனால தான் சொல்கிறேன், அவனே வழி இல்லாமல் இருக்கான், அவனே உயிர் போயிட்டுருக்கான், நீ அவனை பிடிக்காத. கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறத நீ பெற்றுக்கொள்ளணும்னா ஜெபிக்கணும். நீ ஜெபிக்காம போயிட்டு வரலாம், முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவரும் பார்த்துட்டே இருப்பார். எப்பப்பா ஜெபிப்ப? அதான் ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு விசுவாசி போச்சான். பாஸ்டர், 5 கோடி ரூபா இடம் வாங்குறதுக்கு 25 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு. ஜெபிச்சு தான் பாஸ்டர் கொடுத்தோம். அப்போ பாஸ்டர் கேட்டாரான், ஜெபிச்சு ஏன் கொடுத்த? கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும். ஆண்டவர் கொடுக்க சொன்னா தான் நீ ஜெபிச்சு கொடுத்தேங்கிற. ஜெபிச்சு தான் தொடங்கணும், அது உங்கள் பொறுப்பு. ஜெபிச்சு தான் நடத்தணும், அது உங்கள் பொறுப்பு. பாஸ்டர் ஜெபிச்சோன்னே எல்லாம் வெள்ளையாயிருமா, கருப்பெல்லாம்? அப்போ இங்கே என்ன, முதல்ல எலியேசர் ஒரு வேலைக்காரன் ஜெபிக்கிறான், என்ன எஜமானுக்கு தயவு செய்யும் ஆண்டவரே, வேற எங்கேயாவது போயிடக்கூடாது. ஒரு வேலைக்காரன் ஜெபிக்கிறான். ஜெபிக்காமல் வண்டி வந்தவொடனே ஏறுறது, மேக்கப் போட்டவொடனே கிளம்புறது. போ
ஆமாம், இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த அந்த தெருவில் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணையும் பார்த்துட்டு ஒரே அடியாக 5 பார்த்துட்டு வா. இவங்க எந்த பைபிள் படிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி தான் இவங்கெல்லாம் காரியம் செய்கிறாங்க. ஆனால் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நேர் வழியாக நடத்துவார். கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், சிலருக்கு அப்படி காப்பி டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாப்பிள்ளை வீடாமா, என்ன வீடாமா, அப்படி காப்பி டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறது இன்றைக்கி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்னும் 10 வருஷம் கழித்து கஷ்டப்படுறவங்க இங்கே உட்காந்துருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த வசனத்தை, இந்த ஆலோசனை கேட்டுக்கிறங்க. நான் கட்டாயப்படுத்துகிற ஆள் கிடையாது. நான் இந்த கல்யாண விஷயத்தில் ஏன் நான் தலையிட மாட்டேன்னா தேவன் தலையிடுவார். அல்லேலூயா. நான் இந்த ஊழியத்தில் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். ஏன் தலையிட மாட்டேன்னா தேவன் தலையிடுவார். நான் வழி காட்டுவேன். நான் வழி அவனுக்கே பசிக்கலைன்னா நமக்கு என்ன பசிக்குது? போய் தேடு, முயற்சி பண்ணு. ஒப்பு கொடுக்காதவனுக்காக நம்ம நிற்க முடியுமாங்க? ஒப்பு கொடுக்குறவனுக்காகத்தான் நம்ம உயிரே கொடுக்க முடியும். இயேசுவே அப்படித்தானே. தன்னை ஒப்பு கொடுக்குறவனுக்காக நம்ம ஓடலாம், பிரயாசப்படலாம், செலவு பண்ணலாம். அதுக்கு தானே ஆண்டவர் நம்மளை ஊழியத்தில் வச்சிருக்காரு. அப்போ இங்கே கவனிங்க, 2வது ஜெபிக்கணும். பிள்ளைக்கு 15-16 வயசு ஆகும்போது, ஆண்டவரே எங்கள் கண்ணு தெரியாது, எங்களுக்கு எங்கே நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு தெரியாது, நாங்கள் குறுக்கு வழியை பார்க்க மாட்டோம், நாங்கள் யாரை எந்த பையனை பார்க்க மாட்டோம். ஆண்டவரே உம்முடைய எஜமானுக்கு, உம்முடைய பிள்ளைக்கு, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு தயவு செய்தார்கள். எங்கள் தயவு செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தயவு செய்தார். ஆண்டவரே எங்களுக்கு இப்படி ஒரு மனுஷங்க இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்பா. ஆண்டவரே இப்படி ஒரு மனுஷன் எங்களுக்கு இருந்தால், இப்படி ஒரு வேலைக்காரன் இருந்தால். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம், தட்ஸ் த மேன். எலியேசர் மாதிரி ஒரு ஜெபிக்கிறவனை தாரும். கொர்நேலியு வீட்டில் ஜெபிக்கிறவங்க இருந்தாங்களேப்பா, அது மாதிரி தாரோப்பா. சபையில் ஜெபிக்கிறவங்களை தாரும். எலியேசர் போல. எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். அவங்களுக்கு தெரியுமா? நான் அப்படி ஒரு பிரசங்கம் பேசியிருக்கேன். எலியேசர் பரிசுத்த ஆவியானவர். ஈசாக்கு இயேசுவுக்கு அடையாளம். ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம். தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் செய்வாருங்கிறது எலியேசர்ட்ட இருந்து கற்றுக்கலாம். ஜெபிக்கிறார். அப்போ இன்னைக்கு என் பிள்ளைக்காக நீர் ஆயத்தம் பண்ணினதை கரெக்டான இடத்துக்கு என்ன கொண்டு போகணும். நீர் ஆயத்தம் பண்ணதை கரெக்டான இடத்துக்கு என்ன கொண்டு போகணும். அப்போ என்ன சொல்றாரு? இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முல்ல புறப்பட்டு வருவார்களே. இப்போ நல்லா கவனிங்க. இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆண்டவரே என் பிள்ளை B.Ed படிக்கிறதுனால B.Ed மாப்பிள்ளை தாருங்கள், என் பிள்ளை இந்த வேலை பார்க்கிறதுனால இந்த வேலை தாருங்கள். தயவு செய்து கலரோ நிறமோ மற்ற காரியங்களையோ நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்காமல் நீதியின் பாதையை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உம்மை சேவிக்கிற ஒரு பிள்ளை தாங்கப்பா, உம்மை ஜெபிக்கிற ஒரு பிள்ளையை தாங்கப்பா. கடைசுவரை எங்கள் குடும்பத்தை, என் பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்துகிற மாதிரி ஒரு பிள்ளை தாங்கப்பா. நம்ம ஜெபம் பண்ணுறதெல்லாம் ஆண்டவர் கேட்டுகிட்டே இருப்பார். ஒரு வார்த்தை இல்லாமல் கேட்பார். 100 பவுன் தாங்கப்பா, தந்துருவாரு. ஆண்டவர் இந்த வேலையில தாங்கப்பா, தந்துருவாரு. ஆண்டவர் இந்த படிப்புல தாங்கப்பா, தந்துருவாரு. ஆனா ரொம்ப கவனிக்கணும். இவன் என்ன கேட்டான் தெரியுமா? அவனுக்கே தண்ணி ஊற்றணும்ல, அவனுக்கே காலம் ஃபுல்லாக தண்ணி கொடுக்கணுமே. எலியேசர் வீட்டில் தானே இருக்கான் என்ன. அப்போ நல்லா சமைப்பாங்க. யார்? ரெபேக்காள். அதில் குறையவே இல்லை. ஆமாம், காட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக அடிச்சுட்டு வந்து சமைக்கிற அந்த சமையல் கலையே அவங்ககிட்ட இருக்குது பெஸ்ட்டாக. ஏன்னா ஈசாக்கு வயதான காலத்தில் பிறந்ததுனால அவன் நாக்கு பெஸ்ட்டாக சாப்பிட்டு பழகணும். அதை ஈக்குவலைஸ் பண்ணுற ஒரு இடத்துல இருந்தது யாருன்னா ரெபேக்கா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது நீங்கள் தான் போய் உட்காந்து பொண்ணை நீங்கள் மார்க் போடுவீங்க. அந்த பொண்ணுக்கு இது இப்படி இருக்குது, பல் எத்திக்கிட்டு இருக்குது, கண் ஓரமாக இருக்குது, ஆமாம் காது பெருசாக இருக்குது, இவன் தான் இன்றைக்கி மார்க் போடுவான் நிறையா. ஆனால் ஈசாக்கு தனக்கு பெண் பார்க்க போகும்போது அவன் ஜெபிக்க போனான். ஜெபிக்கிறவனுக்கு ஜெபிக்கிறவளை கர்த்தர் தருகிறார். கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு உலகம்தான் வேணும். நானும் சினிமா பார்ப்பேன், அவனும் சினிமா பார்ப்பான். நானும் உலகத்தில் ரொம்ப ஆசையார், அவனும் உனக்கு கரெக்டாக தந்துப்பார். நாங்களும் ஒன்றா உட்காந்து டிவியில் பார்த்துட்டே இருப்போம். சூப்பர் சூப்பர் ஜோடி. அப்படி கொடுத்தா தான் ஒத்து போகும். நீ பாட்டுக்கு ஜெபத்தில் இருந்துட்டு அவன் பாட்டுக்கு சினிமா பார்க்குறவனா இருந்தால் அவனுக்கு கிளம்பிடுவ வீட்டுக்கு. அது நல்லா இருக்காது. ஆண்டவருக்கு தெரிஞ்சு தான் சேர்க்குறார். கடைசி வரை உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ முதல்ல பின்னோக்கி போகக்கூடாங்கிறதுல எச்சரிக்கை இருக்கணும். முன்னுரை சொன்னதில் நிறைய பேர் வரல, நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தெரியும். குறுக்கு வழிகள் கண்ணீரும் கஞ்சியுமாய் மாறிவிடும். முதல்ல உலகத்துக்குள்ளே திரும்ப போகக்கூடாது. ரெண்டாவது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கே ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க காலேஜுக்கு போகும்போது யாரையாவது பிடிச்சி வந்துட்டா, அப்பா அது எங்களால் முடியாது, அவ்வளோதான். இப்போவே அழுகணும். ஆனால் நம்ம ஜெபம் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றும். நம்புறவங்க மட்டும் கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. எங்களுக்கு கோடி ரூபாலாம் வேணாம்ப்பா, நாங்கள் பார்த்து நீங்கள் தந்துடுவீங்கப்பா, நம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்றதை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுக்கு ரொம்ப கலர்லாம் தேவையில்லைப்பா, நீங்கள் தாங்க எங்களை என்ன 1000 10,000 சிறந்தவர். அவர் பெரியவர், எல்லாம் அவர் பார்த்து வச்சா. ஆமாம், ரெபேக்காலுக்கும் சாராளுக்கும் என்னங்க குறைச்சல்? ரெபேக்காலையும் சாராலையும் அந்த ஏரியாவில் பார்த்தவங்க, அவங்க கலர் பார்க்கல, அவங்க பணம் பார்க்கல, அவங்க மேன்மையை பார்க்கல. ஆனால் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் நினைச்சதுக்கு மேலே தான் ஆசீர்வதிச்சாரு. அல்லேலூயா. அதனால் இப்போ சொல்கிறேன், பாஸ்டர் பார்த்து வைப்பார், பாஸ்டர் என்ன பார்க்குறாரு, பாஸ்டர் என்ன சரி இல்லை, நீங்கள் இன்னும் ஜெபியுங்கள், தேவனை நோக்கி ஜெபியுங்கள். யாப்பேஸ் ஜெபித்தான், ராகேல் ஜெபித்தார்கள், வேதத்தில் அவமானப்பட்ட எல்லாரும் ஜெபித்தார்கள். இன்றைக்கி சொல்கிறேன், இன்னும் இந்த மாதத்தில் ஒரு 6 7 8 நாள் இருக்குது. இந்த சபை திறந்தே இருக்குது. ஆண்டவருடைய கண்கள் உலாவிக்கிட்டே இருக்குது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்க, தொந்தரவு பண்ணுறவங்க, அவங்க தான் நம்பிட்டு இருக்கவங்க, அவங்க தான் சுயபலத்தை நம்பாதவங்க. அவங்க ஆண்டவரே, எனக்கு என் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கணும்ப்பா, இது எனக்கு ஒரு பெரிய சோதனையாக இருக்குது, எனக்கு இது ஒரு பெரிய அவமானமாக இருக்குது, எனக்கு உதவி செய்யுமாப்பா, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாழ்க்கைங்கிறது நீண்ட தூர பயணம். உண்மையை சொல்கிறேன், 75 வயசு வரை வாழ்கிறீங்கன்னா 25 இயர்ஸ். ஆனால் திருமண வாழ்க்கை 50 வருஷம். இட்ஸ் அ லாங் பீரியட். நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு மாதிரி இது வெளியே வந்துட முடியாது. அது உடன்படிக்கை. நீங்கள் கலரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கல்யாணம் பண்ணவொன்னே கலர் போயிடுது. நீங்கள் முடியை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணவொன்னே முடியை காணும். நீங்கள் அழகை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதோட அழகு போச்சு. ஆனால் நீங்கள் தேவனை பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைவாக இருக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் பார்த்தது தான் சொல்கிறேன், நான் கண்ணில் பார்த்தது தான் சொல்கிறேன். இப்படியோ பேர் நான் பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்தல். அவன் என்ன கேட்குறான் பாருங்க, என் பெரிய பணம் பொருள்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும், எனக்கும் தண்ணி கொடுக்கணும். என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும், எனக்கும் தண்ணி கொடுக்கணும். நீரும் குடியும். எவ்வளோ மரியாதை பாருங்கள். என்ன சொல்கிறாரு, நான் போய் தண்ணி கேட்பேன், அவள் குடத்தை சாய்ச்சி, இந்த தண்ணி எடுக்கிற இடத்துல தாங்க பெண்கள் என்னையே போடுவாங்க, சண்டையே போடுவோம். நம்ம ஆள் அந்நிய பாஷை பேசுதா கெட்ட வார்த்தை பேசுதான்னு கண்டுபிடிக்கணுமா, நீங்கள் தண்ணி, இந்த பொம்பளைங்களுக்கு பெண்களுக்கு தண்ணினா ஒரு அபிஷேகம் இறங்கி வந்துடும். சபையில் கூட சோத்திரம்மன் கொட்டாய் விட்டுக்கிட்டே. ஆனால் அந்த தண்ணி எடுக்கிற இடத்துல அந்த முகத்தை போட்டால் எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி 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 தண்ணி. வானத்தை திறக்கிற தெய்வம் இருக்கார். கையை நல்லா தட்டுங்களேன், நல்லா தட்டுங்க. ஆமென். அல்லேலூயா. பேசாமல் உட்கார். நான் தான் பார்க்குறேன், மேலே ஒரு ராட்சச தொட்டியை கட்டி போடலாம் பார்க்குறேன். வந்து இறங்குச்சுன்னா அது பாட்டுக்கு கிடக்கும், எடுத்து பயன்படுத்தும். நாங்கள் 366 நாள் மழை தண்ணி தான் குடிக்கிறோம். இங்கேருந்து இல்லை, உங்களுக்கு தான் அந்த தண்ணி, எங்களுக்கு இல்லை. ஆண்டவர் எங்கள் ட்ரம்மில் தண்ணி குறையும் போது மழை வந்துடும். இதுவரை அப்படி தான் ராமநாதபுரத்தில். நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். எங்கள் ட்ரம்மில் தண்ணி போகுதுன்னா அடுத்து ஒரு மழை வரும், நிறச்சிருவார். கர்த்தர் நல்லவர். அவர் கொடுக்குற தண்ணியில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. ஆனால் ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே தண்ணி குறைய போகுது, இன்னும் ட்ரம்மில் 2 நாளைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஜோம் பண்ணணுமா? அவர் தானே மழையை தர்றாரு, அவர் தானே காரியங்களை வாய்க்க பண்ணுறாரு. அப்போ பாருங்கள், இவன் எவ்வளோ ஜோம் பண்ணா, ஆபிரகாம் எப்படி ஜோம் பண்ணியிருப்பான். ஆபிரகாம் அழுதுகிட்டே இருப்பான், ஆண்டவரே ஒரே பிள்ளைப்பா, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதி செய்கிற மாதிரி ஒரு மனப்பெண், பணம்லாம் இருக்குப்பா, என்னுடைய சொத்து தேசமே தாங்கலை, நீங்கள் கொடுத்த ஆடு மாடு பயங்கரம், என் பிள்ளைக்கு மட்டும் ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து வந்துடுங்க. அதில் ஆபிரகாம் ஜெபம் பண்ணும்போது நம்ம விருப்பத்தையும் கர்த்தர் சேர்த்துக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிஸ்டர்ஸ், நீங்கள் ஜெபம் பண்ணினீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி ஒரு ரகசியம் சொல்லித்தரேன்.
உங்கள் பிள்ளைக்கு ஏதோ ஒரு பையனை பார்த்து வச்சுருப்பீங்கள, நீங்கள் உண்மையிலே ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பையனை பாருங்க ஜெபம் பண்ணுவோம், அந்த குடும்பத்தை கர்த்தர் ரட்சிச்சிருவார். கையை நல்லா தட்டுங்களேன். ஆனால் நீங்கள் குறுக்கு வழியில் போய் அவனை சேர்த்து வைக்கும்போது அசுத்தமோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் அங்கே நடக்கும். நீங்கள் நேர் வழியில் நில்லுங்க. அப்போ நம்மளும் சொல்லுவோம், நேர் வழியாய் என்னை நடத்தி வந்த தேவனுக்கு. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு பார்க்கறதுக்கு மட்டும் 10 லட்சம் செலவு பண்ண குடும்பம் இருக்காங்க, 5 லட்சம் செலவு பண்ண குடும்பம் இருக்காங்க, லட்சமாக செலவு பண்ண குடும்பம் இருக்காங்க, புரோக்கருக்கு காசு கொடுத்தவங்க இருக்காங்க. வீட்டை போய் பார்த்தா 4 காரு, பங்களா எல்லாம் இருக்கும். பார்த்து அவங்களுக்கு திருப்தி அடையலாம். அப்புறம் எப்படி கல்யாண வாழ்க்கை திருப்தியாக இருக்கும்? எல்லாம் கையை வைத்து யாருக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் தேடுறீங்களோ, ஆண்டவரே நான் இன்னையிலேருந்து ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே நேர் வழியாக என்னை நடத்துங்க. 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 ஆண்டவரே நேர் வழியாக என்னை நடத்துங்கப்பா. நேர் வழியாக என்னை நடத்துங்க. நேர் வழியாய் என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே. சொல்லுங்க எல்லாரும். நேர் வழியாய் என்னை நடத்தினீர். சொல்லுங்க எல்லாரும். நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்கச் செய்தீர். என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்கச் செய்தீர். என்னை கண்மணி போல் காத்திட்டு. கையை நல்லா தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசுவே உம்மை சொந்தமா கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆபிரகாம் சொல்லுவார், என் இனத்தார் வீட்டுக்கு போனேன். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய இனத்தார் வீட்டுக்கு போய் நீ பெண் எடுத்துட்டு வான்னு சொல்லுவார். ஆபிரகாம் ஏன் இதை சொன்னார்? நோவா காலத்து வெள்ளத்துக்கு அப்புறம் சபிக்கப்பட்ட சந்ததியாக காம் மாறிட்டான். காம் சந்ததியில் கல்யாணம் பண்ணினதுனால ஆண்டவருக்கு வருத்தம் வந்தது. அது நல்லா கவனித்து பாருங்கள். நோவா காலத்து வெள்ளத்துக்கு முன்னாடி சேம் சந்ததியும் காயினோட சந்ததியும் திருமணம் முடித்ததுனால ஆண்டவர் வருத்தப்பட்டு இந்த உலகத்தை அழித்தார். உண்மையான காரணம் அதானே. என்ன, தேவகுமாரர் எந்த குமாரரோடு போனாங்க? நம்ம எந்த குமாரர்? அப்போ தேவகுமாரர் எங்கே போகக்கூடாது? மனுஷகுமாரன். என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவது. ஏன்னா அவன் தீட்டுப்படுத்திடுவான். நீங்கள் தீர்மானமாக கேட்டுக்கிறங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் தீர்மானமாக முடிவு எடுத்துடணும். நீ இயேசுவை உண்மையாக எனக்கு ஜாதி வேணும், அது வேணும், ஜாதி தலைமை வேணும், அந்த வேணும், நீ கிளம்புடா. தீர்க்கமாக முடிவு எடுத்துடலாம். எனக்கு இயேசு என் இருதயத்தில் நிரம்பி இருக்காருன்னு சொல்கிறவன் இயேசுவால் நடத்தப்படுவான். தேவனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதுவும் உங்களை காப்பாற்றோம்னா உங்கள் கஷ்ட காலத்தில் யார் உங்களை காப்பாற்றினான்னு பாருங்கள். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அப்போ ஜெபிக்கிற போது வர்றா பாருங்க, யார் வர்றா? அதே ஆள். எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் 15ஆம் வசனத்தில் பாருங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்பே, எல்லாரும் சொல்லுங்க, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்பே. நான் சும்மா சோத்திரம் எதுக்கு ஜெபிக்கிறேன்? சோத்திரம் ஹல்லேலூயா சோத்திரம். நல்ல அர்த்தத்தோடு ஜெபம் பண்ணுப்பா. நல்ல தேவையை சொல்லி ஜெபம் பண்ணு. ஆண்டவரை ஒரு 50 குடும்பத்தை சபையில் தாங்க ஆண்டவரை, குடும்பமாக இருக்கிறவங்களை மாற்றுங்க ஆண்டவரை. ஒரு ஜெபத்தை அர்த்தம் உள்ளதா இப்படி ஒரு அம்மா வரணும், எனக்கும் தண்ணி கொடுக்கணும், என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ண ஜெபத்தை சொல்லி முடிக்கும் முன்பே, இதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் செவி கொடுக்கிறார் என்பது நிச்சயம். சொல்லி முடிக்கும் முன்பே உன் இஷ்டத்தின்படி கேட்டால் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓடாத வண்டி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு காலம் ஃபுல்லாக எந்த ஜெபத்துக்கும் பதில் வராது. ஆனால் தேவ சித்தத்தின்படி கேட்டு பாருங்கள். செபிக்கும் முடிக்கும் முன்னே
ஆபிரகாமினுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாகிய பெத்துவேலுக்கு பிறந்த. இங்கே எத்தனை தலைமுறை தாண்டிடுச்சு? ஆபிரகாமுக்கு நாகார் பிறந்து, நாகோர் பிறந்து, நாகோருக்கு பெத்துவேல் பிறந்து, பெத்துவேலுக்கு ரெபேக்காள் வந்துட்டாங்க. சரி, அங்க ஆபிரகாமுக்கு டைரக்டா யார் தான் வர்றா? ஈசாக். ஆபிரகாம்ல இருந்து நாகோர் வந்து, நாகோர்ல இருந்து பெத்துவேல் வந்து, பெத்துவேல்ல இருந்து இங்க 4வது தலைமுறை, 3வது தலைமுறை. ஆபிரகாம் நாகோர், ஆபிரகாம் 3வது தலைமுறை. இங்க 2வது தலைமுறை. ஆண்டவருடைய பிள்ளைக்கு தாமதமானாலும் உலகத்தையே ஆசீர்வதிக்கிற சந்ததிகளை கர்த்தர் உள்ள எழுப்புறாருல. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க அவனுக்கு ஆசீர்வாதம் வேகமா தான் இருந்திருக்கு. ஆனா இங்க ஆண்டவர் தாமதமானாலும் அற்புதமான காரியத்தை செய்கிறார். ரெபேக்காளை கர்த்தர் கொண்டு வந்து அங்கே நிறுத்துகிறார். ரெபேக்காள் அதே மாதிரி சொல்றாங்க. ஏன் வேற யாரும் வரல? ஜெபிக்கிறவனுக்கு தாறுமாறானது நடக்காது. அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு இது ஆண்டவருடைய சித்தம் இல்லாத எதையும் கர்த்தர் ஏற்படுத்த மாட்டார். நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ல வர்றேன். அவன் ஆண்டவருடைய விருப்பத்துக்காக ஜெபித்தான். இது ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் காரியங்களை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம்னால இது 2. அப்போ முதல்ல எந்த காரியத்தை எடுத்தாலும், எந்த காரியத்திலையும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற மாதிரி காரியங்கள் வரக்கூடாது. கல்யாணம் நடந்தா போதும் இல்லை, வீடு கட்டினா போதும் இல்லை, இடம் வாங்கினா போதும் இல்லை, அப்படி இல்லை. எந்த காரியத்திலும் நான் பின்வாங்கி போகக்கூடாது. 2வது காரியம், எந்த காரியத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி ஜெபிக்கணும். நடந்துருச்சா? இப்போ நல்லா கவனிங்க. அந்த பெண் வந்தா, இவர் எல்லாம் பார்த்தாரு, இவருக்கு ஒரே சந்தோஷம், ஜெபத்துக்கு நன்றியும் செலுத்தினாரு. அவர் கேட்குறாரு பாருங்க 23ஆம் வசனத்தில், நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் அவருக்கு ஒரே ஹாப்பி, ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. ஆமாம், ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் 22ஆம் வசனம், அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடை உள்ள பொற்காதனி. இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணுங்க, 1/2 சேக்கலில் காதனினா எவ்வளோ பெருசு. அவள் கைகளில் உள்ள 10 சேக்கல் எடையுள்ள பொண்ணுள்ள 2 கடகம், வளையம் இல்லை கடகம். அவங்க கலாச்சாரத்தில் அதை விட பெரிதானது. எடுத்து கொடுத்து. இங்கே நம்மளால் கல்யாணம் நின்று போகிறதுக்கு காரணமே, நீங்கள் என்ன 10 பவுன் போடுறேன்னு சொன்னீங்க, கடைசியில் 8 பவுன்லேயே நின்றுட்டிய. 8 பவுன். அந்த 2 பவுன் எப்போ போடுவிய? அதோட முடிஞ்சு. இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரன் போட்டு போகிறேன். யார் போடுறா? ஆமாம், நான் தான் சொல்கிறேன். பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். தெரியுமா? இன்னைக்கு சபை நகை போட ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி நகை போடாத காலத்தில் ஒத்த பைசா இல்லாமல் திருமணங்களை நடத்தி வச்ச சரித்திர வரலாறுகள், லட்சக்கணக்கில் கல்யாணங்களை தமிழ் சமுதாயத்தில் கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. பெரிய பெரிய தேவ மனுஷங்க அப்படி தான் வந்தாங்க, அப்படி தான் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் மாறி போச்சு. கன்னியாகுமரிக்காரன் மட்டும் நகை போட்டாலும் போடாட்டாலும் அவன் இந்த கதையை பேசிக்கிட்டே தான் இருப்பான். அவனை திருத்தவே முடியாது. அவன் இங்கே நல்ல கவனிங்க. அவன் கேட்குறான் பாருங்க, எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, நீ இப்போ தான் கதைக்கு உள்ளே வர்றாரு, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் தங்க வேண்டும். இப்போ தெரியாது யாருடைய மகன். 24வது வசனத்தில், அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி, அதுக்கடுத்து எல்லாத்தையும் அவர் செய்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஜெபத்துக்கு நன்றி சொல்கிறாரு பாருங்க. நம்ம ஜெபம் இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும். 26ல், அப்பொழுது அந்த மனுஷன் தலை குனிந்து கத்தரை பண்ணி. இப்படி ஜெபம் கேட்கப்பட்டா நம்ம தலை குனியோமா மாட்டோமா சொல்லுங்க? ஜெபிச்சு முடிக்கிறதுக்கு முன்னே ஜெபம் பதில் வந்துருச்சுன்னா நம்ம தலை தானா குனியுங்க. இப்படி ஒரு ஆண்டவரா, என் ஜெபத்துக்கு உடனடியா பதில் தர்றவரா, இப்படி ஒரு தேவனா பாருங்க. தலை குனிந்து கத்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாய் இருக்கிற ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தரின் எஜமானுடைய சகோதரன் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் இதில் எங்கேயாவது நிற்கிறாரா? சத்தியம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். எலியேசர் எல்லாத்தையும் பார்த்து காரியங்களை முடிச்சிட்டார். 3வது நேர்வழியை ஆண்டவர் நடத்தினதுக்கு காரணம், எலியேசர் அவருடைய ஜெபத்தின்படி எல்லாம் இருந்தாலும் எலியேசர் தேவ சித்தத்துக்குள்ளே தான் நின்றுக்கிட்டே இருக்கார்.
என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணது உண்மை, ஒட்டகத்துக்கு தண்ணி கிடைச்சது உண்மை, அவருக்கு தண்ணி கொடுத்தது உண்மை, வீட்டுக்குள்ளே வரவேற்றது உண்மை. நிறைய வீட்டில் நம்ம போனால் வரவேற்க மாட்டாங்க. ஆனால் வீட்டு வாசலை வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாரும் என்று அழைத்தது உண்மை. ஏன்னா ஆபிரகாமின் குடும்பம் அல்லவா. தேராகின் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. யாராவது ஓடி வந்தா வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. அது நாகோருக்கும் இருந்தது, ஆபிரகாமுக்கும் இருந்தது, லோத்துக்கும் இருந்தது. ஆனால் லோத்து மனைவி எங்கிருந்து வந்தாலோ எனக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? தமிழ் கலாச்சாரத்திலையும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அதனால நம்ம இந்த கலாச்சாரத்தில் பிறந்ததுக்காக கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சில ஊரில் வந்தியலா, எதுக்கு வந்திய அப்படி கேட்பாங்க. சில கலாச்சாரம். எப்போ போவீங்க அப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நம்ம வாழ்கிற தமிழ் கலாச்சாரம். அப்போ ஆபிரகாமுக்கிட்ட இருக்க ஸ்பாவம் நாகூர்கிட்ட இருக்குது, பெத்துவேல்கிட்ட இருக்குது. பார்த்தீங்களா? நீங்கள் பைபிளை போய் படிங்க. எப்படி பாருங்கள், அவங்க வீடு பென்ஸ் கார் நிப்பாட்டுற வீடு மாதிரி. இப்போ இவனே 10 ஒட்டகம் கொண்டு வந்திருக்கான். சொல்லுங்கள், இவனே 10 ஒட்டகம். ஒரு கார் நிப்பாட்டுறதுக்கு ஷெட்டு இருக்கும் நிறைய வீட்டில். இவர் ஒரு 10 காரு. அவர் வீட்டில் ஏற்கனவே எத்தனை ஒட்டகம் இருந்துச்சுன்னு தெரியல. அப்படியே எல்லாத்தையும் நிப்பாட்டி 10 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்தா எவ்வளோ குடிக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் இருக்க அவ்வளோ தண்ணியும் குடிச்சிடும். மொத்தமாக குடிச்சிட்டு அடுத்த தண்ணி கேட்கும் ஒரு ஒட்டகமே. 10 ஒட்டகத்தை நிப்பாட்ட எவ்வளோ பெரிய வீட்டில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். நீதி உள்ள குடும்பம் ஆபிரகாமின் குடும்பம். அல்லேலூயா. காம் சேமின் குடும்பம். அல்லேலூயா. சேமின் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சேமின் கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. ஏன்னா இன்னைக்கு சேம் சந்ததியில் தான் எல்லா பரிசுத்தவான்களும் இருக்காங்க. எல்லா பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இருக்கு. காம் சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததி, கடங்கார சந்ததியாக மாறி போச்சு, அடிமைத்தனத்தின் சந்ததியாக மாறிடுச்சு, வாழ்க்கை உள்ள அடிமை. ஆனால் சேம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இப்போ நல்லா கவனிங்க, இவ்வளவும் வாய்க்க பண்ணிச்சு. ஆபிரகாமோட சகோதரன் எல்லாம் வந்துருச்சு, சூப்பர் இடம் சூப்பர் இடம். ஆனால் அங்கே எலியேசர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? இதான் ரொம்ப முக்கியம். இடம் நல்ல இடம் தான், மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை தான். ஆனால் எல்லாம் நல்லது தானோ. அங்கே ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? 49ஆம் வசனத்தில், இப்போது நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களானால், நடக்க மனதுள்ளவர்களானால், உண்மையாக நடக்கணும்னா எனக்கு சொல்லுங்கள், இல்லைன்னா அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலப்புறமோ இடப்புறமோ நோக்கி போயிட்டே இருப்பேன். ஏதோ நீ ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றுனால நீ தான் என் ஓனருக்கு மணமகள் நில்ல, போயிட்டே இருப்பேன். வர முடிஞ்சா வா. என்ன, என் ஆண்டவருக்கு இந்த பூமியும் நிறைவும் அவருடையது. வர முடிஞ்சா வா, இல்லை கிளம்பிட்டே இருப்பேன். என்ன பொண்ணு இல்லையா, மாப்பிள்ளை இல்லையா? சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். போயிட்டே இருப்பேன். இதுதான் சித்தம். கரெக்டான இடம், ஜெபிச்ச உடனே வந்த இடம். இந்த ஜெபத்தில் தானே பிசாசு அநேகரை போட்டு தாக்குறான். ஜெபிச்சு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் இப்போ சித்தத்தில் கரெக்டாக நிற்கிறாரு. தண்ணி கொடுத்த, ஒட்டகத்தை கட்டி போட்ட, நைட்டு சாப்பாடு கொடுக்குற, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முடிவுக்கு வர்றேன். என்ன, வர்றியா வரலையா? வர்றியா? என் எஜமானுக்கு தயவு செய்கிறியா செய்யலையா? செய்கிறதுனா இப்போ முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அண்ணங்காரன் இருக்கான் பாருங்க, யாக்கோபோட மாமன். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது தான் கல்யாண வசனம். தெரியாதவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 24:50 இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. பத்திரிக்கையில் போட தேவைப்படும் நம்ம ஆளுகளுக்கு. ஆமாம், உமக்கு நாங்கள் நலம் புலம் சொல்லக்கூடாது. இப்படி இருக்கணுங்க ஒரு நல்ல தேவ பிள்ளைங்க. ஆபிரகாமுக்கு நல்ல உப்பு போட்டு சாப்பிட்ற ஒரு நல்ல வேலைக்கார். பொண்ணு கிடைக்குது, காலில் விழுந்துருவோம். மாப்பிள்ளை கிடைக்குது, காலை பிடிச்சி கெஞ்சிடுவோம். கிடைச்சிச்சுடா மாப்பிள்ளை. வரியா? ஆண்டவரை ஒரு தடவை கூட, உயிர் போனால் கூட ஆபிரகாமோட கல்லறையில் தான் போகும். ஒரு தடவை கூட ரெபேக்காள் திரும்ப சொந்த வீட்டுக்கு போகலைங்க. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. ஒரு தடவை கூட, at one time. அதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அவருடைய நீதினா அப்படிதான். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா கோடா கோடியா பெருகுவாயா? கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. கோடா கோடியா, 1000 எண்ணு உட்காந்து அவ கோடியில் போயிடுவா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கோடா கோடியா திரும்ப ஒரு தடவை கூட போல. ஆமாம், அப்போ கூட சொல்கிறேன், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போ, பார்த்துக்கலாம். ஆண்டவர் அவர்களோட மகனுக்கே அந்த வீட்டில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சுருந்தாரு.
ஏன் அவங்க 2 பேருக்கு பிறந்தவங்க தானே 12 கோத்திர பிதாக்கள். அது இப்போ எப்படிப்பட்ட வீடாக இருக்கும்? அவங்க மகளுக்கு அங்கே வச்சிருந்தார். ஆண்டவர் ரெபேக்கால பார்க்கும்போது அங்கே இன்னும் 2 பேரை கர்த்தர் பார்த்துருக்காரு. அவர் பெரிய தெய்வம். அவர் நீண்ட கால திட்டத்தை உங்களுக்காக வைத்திருப்பாரு. நீங்க மட்டும் கவனமா இருந்தா போதும். என்ன கேட்கிற சபையே, தேவ பிள்ளைகளை, முதலாவது நேர் வழியா நடக்கணும்னா தீர்மானமா இருக்கணும், பின்னோக்கி போக மாட்டேன். 2வது ஜெபிக்கணும். 3வது சித்தம் இல்லை. நான் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போ என்ன சொல்கிறான்? முதல்ல சரி ஓகே, அப்போ சரி பேசி முடிச்சாச்சு, நல்லா கவனிங்க. ஆமாம், நீங்கள் அழைத்து கொண்டு போங்கன்னு சொல்லியாச்சு. சொன்னால் பிசாசு விட்டுருவானா? ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது அடிக்கடி தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். என்னையா பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடை பார்த்தீங்களா? பணிவு பணிவு. அடிக்கடி பணிந்து பணிந்து தொழுது கொள்கிறார் பாருங்க. அப்படி தான் பரிசுத்த ஆவியானவர் ஒருத்துக்குள்ளே வந்தால் அதை திமிரு பிடிச்ச மாதிரி நிற்கிறது, ஆராதனையில் இப்படி நிற்கிறது, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம் இல்லை. அவர் எப்படிப்பட்டவர்? பணிவின் ஆவியார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அலங்கோலமாக இருக்க மாட்டார். அவர் பணிவு நமக்குள்ளே வச்சுருக்கார். கர்த்தரை பணிந்து கொண்ட. நான் அதை குறித்து பேசலை. பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து, பார்த்தீங்களா, இதை வேற மறைச்சு வச்சுருந்துருக்காங்க, இப்போ தான் வெளியே எடுக்கிறான், எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனுஷரும் புசித்து குடித்து பேசி முடிச்சாச்சு. நம்ம ஊரில் கை நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒத்துக்கிட்டா தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சாப்பிடாம போயிடுவாங்கல்ல. இப்போ அது நடந்துருச்சு. ஆமாம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு எந்திரிச்சா அடுத்து ஒரு கதையை சொல்கிறாங்க. இப்போ 55 வசனத்தில், அப்பொழுது அவன் சகோதரனும் அவள் தாயும் இந்த 2 பேரும் கிளம்பிட்டாங்க. 10 நாள் அளவும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றான். அப்பையும் எலியாசர் சொல்கிறாரு. ஆமாம், என்ன சொல்கிறாரு? நல்லா கவனிங்க. அப்பையும் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ஒரு பாலைவனத்தில் நடப்பதற்கு, இந்த உலகத்திலே மிக கொடுமையான பாலைவனத்தில் பயணம் செய்வதற்கு, காணாத ஒரு நாட்டை நோக்கி நடப்பதற்கு, இனி தன் சகோதரனையும் தன் தகப்பனையும் தன் தாயையும் வாழ்க்கையில் பார்க்க முடியாமல் ஆண்டவருடைய கரத்தை பிடிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தவளாய். உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், கல்யாணம் முடிக்க போகிற பெண்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், என் புருஷன் வீடு கர்த்தர் எனக்கு கொடுத்த வீடுன்னு நினைக்கிற அன்று ராத்திரி கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கிற ராத்திரி. அன்னைக்கு நைட்டு உன்னை பிளஸ் பண்ணி உன் குடும்பத்துக்கே நீ அள்ளி கொடுக்குற மாதிரி ஆண்டவர் வைக்கிறாரா இல்லை என்பார். குமாரத்தையே கேள்னு சொல்கிறார். இந்த ஆண்டவரை நீங்கள் ருசித்து பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்த வரைக்கும் இந்த பெண்கள் கல்யாணம் முடிச்சு வந்தவங்க அம்மா அப்பா வீட்டை மறக்கலைன்னா ஒரு நாளும் அந்த அம்மா அப்பாவுக்கு நிம்மதியே கிடையாது. அம்மா, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு 500 ரூபா கொடுமா, என் பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். கடைசியில் அவன் செத்துருவான். யாரு? எப்படி கதையை பார்த்தீங்களா? இங்கே இருக்க பெண்கள், இங்கே இருக்கிற இந்த வயசாகி பேரம் பேத்தி எடுத்தது, இன்னும் கிளவி அம்மாவிட்ட காசு வாங்க போகிறது யாராவது இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி நிறுத்திடுங்க. உன் பர்ஸை திறந்து உன் குடும்பத்துக்கு உதவி செய்கிறவங்களா கர்த்தர் உன்னை மாற்றணும். அதான் நல்லது. என்ன பார்த்தீங்களா? ரெபேக்காளுக்கு பிறந்த யாக்கோபு அந்த வீட்டுக்கு எவ்வளோ உதவி செஞ்சார் தெரியுமா? அந்த வீட்டுக்கு எவ்வளோ நன்மைகளை கொண்டு வந்தார் தெரியுமா? அந்த வீட்டை எப்படி ஆசீர்வதிச்சார் உங்களுக்கு தெரியுமா? இதுதான் தேவனுடைய வழிகாட்டுதல். அல்லேலூயா. அவனுக்கும் அவன் போய் லாபான் போய் ஒரு ஆள்கிட்ட, ஒரு நாள் பார்க்குறவன்ட்ட போய் உட்காந்து, அவங்க வீட்டில் அந்த யாக்கோபுன்னு ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் வந்த பிறகு உன் வீட்டில் சொத்தெல்லாம் பெருகி போச்சு, உன் ஆடெல்லாம் குட்டியாக போட்டு தள்ளுது, என்னன்னே தெரில, உங்கள் வீட்டுக்கே அவன் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அப்போ இங்கே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு நல்லதை. 2வது ஜெபிச்சு முடித்த பிறகு சித்தமானங்கிறதுல உறுதியாக இருக்கணும். இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான். நாள் பாப்பியா, கிளம்புடா. உயிரே அவர் கொடுத்தது, நீங்கள் வந்துட்டு நாள் பார்ப்பேன், நட்சத்திரம் பார்ப்பேன், மாதம் பார்ப்பேன்னு சொன்னால் எடுத்துரு, காலி பண்ணு அப்படின்னு எலியாசர் மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. பெரிய குடும்பம்ல, பெரிய குடும்பம்ல, எப்படி? அப்போ எலியாசர் ஒரு முடிவு தான் இருக்காரு. நீ சொல்லு, நான் கிழக்க போவா, மேற்க போவா, வடக்க போவா, தெற்க போவா? ஆமாம், இதில் ஆண்டவருடைய சித்தத்தை கண்டுபிடிக்கணும்னா வேத வசனத்துக்கு அந்த குடும்பம் எங்கேயாவது விலகுதுன்னா நீ கிளம்பிரு. ஏன்னா உன் பேரனுக்கே கர்த்தர் அற்புதத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா.
ஆபிரகாமினுடைய பேரனுக்கே கர்த்தர் அந்த வீட்டில் ஆசீர்வாதம் வச்சு, ஆமென். நல்ல கவனிங்க, அந்த புதிய பூமியினுடைய 12 வாசல்களிலும் பேர் எழுதப்பட போகிற 12 கோத்திர பிதாக்களுடைய பேர்கள் அங்கிருந்து வரப்போகுது. சாதாரண ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. ஆமா, புதிய புதிய பூமியில் நம்மெல்லாம் போவோம்ல, புதிய எருசலேம்ல எத்தனை பேர் போவோம்னு நம்புறீங்க? அதில் மேலே பார்த்தீங்கன்னா ரூபன்னு போட்டிருக்கோம். அது நாகோர் குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க பெற்ற ரூபன். சிமியோன்னு போட்டிருக்கோம். இப்போ தெரியுது ஆண்டவருடைய நடத்துதல் எப்படி இருக்குன்னு. அடுத்து அந்த பக்கம் போனீங்கன்னா யூதான்னு போட்டிருக்கோம், அந்த பக்கம் போனீங்கன்னா லேவின்னு போட்டிருக்கோம், கீழே போனீங்கன்னா பேதுருவினுடைய அஸ்திபாரம்னு போட்டிருக்கோம், அந்த பக்கம் போனீங்கன்னா யோவான்னு போட்டிருக்கோம். ஆண்டவர் நீண்ட கால திட்டங்களை வச்சிருக்கார், குறுகிய திட்டம் அல்ல. அதனால தான் 3வது பாயிண்ட்ல தான் நிறைய பேர் சொதப்புவான். ஜெபம் பண்ணிடுவான். ஆண்டவர் தான் காமிச்சார் இந்த வீட்டில். 3வது பாயிண்ட்ல அவனுக்கு இவன் ஒத்து போயிடுவான். கடைசியில் சாகுற வரை ஒத்து போக வேண்டியதான். ஒத்து போனேன். அவன் கோயிலுக்கு கூப்பிட்டான் பிரதர், நான் போனேன். அவன் பின்னாடியே போனேன், முன்னாடியே போனேன், பின்னாடியே போனேன். சில இடத்துல நீ ஒத்துக்கிறாம நின்றினா கர்த்தர் உனக்காக நிற்பாரு. அல்லேலூயா. பார்த்தீங்களா, அங்கே லாபானுக்கும் மனசு இல்லை, லாபானோட அம்மாவுக்கும் மனசு இல்லை. ஆனால் கதவை தட்டி ரெபேக்காள் கேட்டா சூட்கேஸோட நிற்கிறான். எப்படி நிற்கிறா? சூட்கேஸோட நிற்கிறா. நேராக வண்டியில் ஏறி ஒட்டகத்தை அவள் தான் ஓட்டிகிட்டு போனான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளால் குதிரையில் ஏறி உட்கார வச்சா கீழே விழுந்து கிடக்கும். ஒட்டகத்தில் ஏறி உட்காந்து ஆழமாக நேராக போயிட்டான். அதே மாதிரி ஈசாக்கை பார்த்த உடனே அவ்வளோ பணக்கார வீட்டு பிள்ளை தான் இறங்கி தலை குனிஞ்சு பணிந்து வணக்கம். தெரியுதா? ஆமாம், இன்றைக்கி நிறைய மாமியார்களுக்கு பிரச்சனையே, என் மகனை மதிக்க மாட்டேங்கிறாளே, ஒரு நயா பைசாவுக்கும் இல்லையே, நான் பெத்த மகனை மிதிச்சிட்டாலே, நீ கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா எப்படிப்பட்ட வாழ்க்கை. எங்கேயாவது பைபிளில் ரெபேக்காள் ஈசாக்கை மறுத்து பேசியிருக்காங்கன்னு பாருங்க. எங்கேயாவது த கிரேட் கப்பிள்ஸ் ப்ரேயருக்கு குறைச்சல் இல்லை. ஏன் ஆண்டவர் ஆபிரகாம்லேருந்து 12 கோத்திர பிதாக்களை கொண்டு வரல? ரெபேக்காள் வேணுயா. அல்லேலூயா. ஆமாம், அந்த ஏசா ஒரு கல்யாணத்தை கானானியரில் பண்ணிட்டு வந்தவன சொல்லுவா பாருங்க, இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு இனி யாக்கோபுக்கு அப்படி ஒன்று நடக்கணும்னா நான் உயிரோடு இருந்து என்னத்துக்கு? எப்படி எங்கேருந்து வந்தவ? நாகோர் குடும்பத்திலேருந்து தான் வந்தவ. ஆனால் என்ன சொல்கிறா தெரியுமா? ஏசா பண்ணின மாதிரி ஒரு கல்யாணத்தை என் பிள்ளைக்கு பண்ணணும்னா யாக்கோபுக்கு நான் உயிரோடு இருந்து என்னத்துக்கு? போடா போ, உன்னை நான் பிரிஞ்சாலும் பரவாயில்ல, நீ போ, ஆண்டவருக்காக போ, ஆண்டவர் உனக்கு செய்வார் அப்படின்னு சொல்கிறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த ஈசாக்கு, போடா உங்கள் மாமா வீட்டுக்கு, உங்கள் மாமா வீடு இல்லைன்னா எனக்கு யாரே கிடையாது, ரெபேக்காள் இல்லைன்னா உங்கள் அம்மா செத்து போன பிறகு, எங்கள் அம்மா செத்து போன பிறகு நான் ஒரு 7 வருஷம் அழுதுகிட்டே இருந்தேன்டா. ஏன்னா அவள் பாசத்தில் நான் கட்டப்பட்டிருந்தேன். பல வருஷமாக நான் அழுதுகிட்டே இருந்தேன். ரெபேக்காள் வந்த பிறகு தான் என் கண்ணீரை தொடச்சாப்பா. அதனால் நீ தைரியமாக போ. எனக்கு அதான் பண்ண இந்த ரெபேக்காள் சொல்கிறது அப்படியே சொல்லுவார் பாருங்க ஈசாக்கு. அதான் அந்த குடும்ப வாழ்வு, அதுதான் அங்கே தேவன் செயல்படுகிற விதம். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இது நேர் வழியில் வந்துச்சு. என்ன வழியில் வந்துச்சு? நேர் வழியில். அப்போ இங்கே இருக்க பெற்றோர், சபையில் பையனை பார்த்தேன், அந்த பையனை சபையில் பார்த்தேன், அப்புறம் வந்து இங்கே அழுதுட்டு இங்கே வந்தீங்கன்னா விரட்டி விட்டுருவேன். இந்த பக்கம் வந்துடக்கூடாது. அழுதுட்டு ஏமாற்றிட்டாங்க பாஸ்டர், இந்த இடத்துக்கு இல்லை, நேர் வழியாக நடத்துவார். அல்லேலூயா. உனக்கு குறித்ததை உனக்கு நிறைவேற்றுவார். தேவன் நியமித்ததை எவரும் தடுக்க முடியாது. இன்னையிலேருந்து உங்கள் பிள்ளைக்கு எத்தனை வயசானாலும் முதல்ல கல்யாணம் ஆகணும்னு விரும்புங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். 2வது, அந்த டிகிரி வேணும், அரசாங்க மாப்பிள்ளை வேணும், செத்து போவேன், கல்யாணமே நடக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் கோடீஸ்வரங்க. என்னென்னா அழகான பொண்ணு வேணும்னு இப்போ இவங்க அலங்கோலமாக மாறிட்டாங்க. எப்படி அழகான பொண்ணு வேணும்னு இவங்க தான் பெரிய விஜய் மாதிரி அஜித் மாதிரி இருந்த இவங்க இப்போ எப்படி மாறிட்டாங்க? தக்காளி பழம் மாதிரி மாறிட்டாங்க. தேவையில்லாத வேலை. என்ன, அவர் நியமித்ததை தாருன்னு கேட்டிருந்தா இந்நேரம் 3 பிள்ளைக்கு அப்பாவாக இருந்திருக்கலாம். அல்லேலூயா. அப்போ கேட்க வேண்டியது, அழகான வேணும்னா அதுக்கு பொம்மை கடையில் போய் கேளு. என்ன கடையில்? பொம்மை கடையில் நல்லா அழித்து, மருவெல்லாம் அழித்து, எல்லாத்தையும் அழித்து அழகாக பெயிண்ட் அடித்து சூப்பராக கொடுப்பான். ஆண்டவர் மனுஷனை அழகாக படைச்சிருக்காரு. அல்லேலூயா. அதனால தான் ஒரு தேவ மனுஷன் எப்படி சொல்லுவார், மூக்க மேலே தான் வைப்பாங்க எல்லா ஃபேக்ட்ரிலையும். அவர் எங்கே வச்சுருக்காரு அவருக்கு தெரியும். இங்கே வச்சா தான் அழகு. சிலருக்கு பெருசாக,
ஏன்னா மூக்கு எல்லாத்துலேயும் மேலே தானே, புகை போக்கி எங்கெங்கே இருக்கும், எல்லாத்துக்கும் புகை போக்கி மேலே. அவருக்கு தெரியும், அவர் அற்புதமானவர். அதுபோல் யாருக்கு யாரை கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம், ஆண்டவரே தயவு செய்து பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு பின்னோக்கி போகாதீங்க. ரெண்டாவது ஜெபம் பண்ணும்போது ஆமென் ஒரு 10 பவுனாவது வந்துடணும் ஆண்டவர். அந்த பக்கத்து விட்டு விசுவாசி ஒரு 8 பவுனில் போட்டு ஆண்டவரே ஒரு 10 பவுனாவது தந்துடணும். 10 தான் அன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு. நீ வீட்டை விட்டு வெளியே, வீட்டுக்குள்ளே ஜடமாக தான் இருக்கணும். இந்த மாதிரி ஜெபங்களை இன்றைக்கி விசுவாசிங்க நிறுத்திடணும். ஊருக்காக வாழ வேண்டாம், இயேசுக்காக. அல்லேலூயா. அவன் போட்டால் போட்டு போகிறாயா, அவன் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் சண்டை போட்டுட்டு கிடக்கான், நமக்கு இதுவா தேவை என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லாரும் பெரிய ஆட்களும் இப்படித்தான், இதெல்லாம் மாறவே மாட்டாங்க. எங்கள் மாமாட்டம் நாங்கள் சொன்னோம், இந்த கட்டில் பீரோ இதெல்லாம் தயவு செய்து வாங்கி தராதிங்க, நாங்கள் அழகாக பார்த்து எங்கேயாவது மெட்ராஸில் வாங்கிக்கிறோன்னு. ஊர் என்னப்பா நினைக்கும்? இப்படியா சொல்லி சொல்லி செய்ய தெரியாதவன் கட்டில் செய்வான், இதெல்லாம் நம்ம வாங்கி சுமக்கணும். அதான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மக்கள் பெரியவங்கள்லாம் எதை தான் பார்க்குறாங்க, ஊர் என்ன சொல்லும். அதனால் ஒருத்தன் போட்டு 80 நாளாக உட்காந்து கட்டில் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஊர் இந்த கட்டில் செய், அவனுக்கு கட்டிலே செய்ய தெரியாது. முத எந்த கட்டில் தான் செய்வான், நம்ம கட்டில் தான் செய்வான். இதை தான் சொல்கிறேன். ஊர் பார்க்கறதுக்காக வாழ முடியாது. நானும் ஊர் பார்க்குது, அவன் பார்க்குறான், இவன் பார்க்குறான். மேலே ஒருத்தர் நம்மை ஆசீர்வதிக்க பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அவர் நம்மை நேர்வழியாக நடத்துவார். அதனால தான் ஒரு கட்டடத்தை கட்டி விட்டுட்டு போகக்கூடாது, ஒரு பிள்ளைய வளர்த்து நாசமாகக்கூடாது, அந்த ஒரு காரியத்தை செஞ்சு அது முடிவாக போகக்கூடாது. என்னிலிருந்து ஆசீர்வாதம் என் சந்ததிக்கும் தொடங்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெபெக்காளில் இருந்து யாக்கோபுக்கும் ஆசீர்வாதம், யாக்கோபில் இருந்து அடுத்த சந்ததிக்கும் ஆசீர்வாதம் தொடங்கினது போல அப்படிப்பட்ட நன்மைகள் ஆண்டவர் பார்த்துட்டு வந்தாரே, ஆண்டவர் செய்வார். அப்படி தொடங்கணும். அதான் நல்லது, அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டான்லியோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதுன்னு ஒரு புத்தகம் இருக்குது, ஒரு பைபிள், ஒரு ஒரு புத்தகமும் இருக்குது, ஒரு இது இருக்குது. அதை கேட்டு பாருங்கள். அழகாக இந்த செய்திகளை தொகுத்து வரைஞ்சிருப்பார். அவருடைய திருமணம் எப்படி நடந்துச்சு, ரொம்ப அற்புதமாக. கர்த்தர் அவைகளெல்லாம் வாய்க்கு பண்ணுற குப்பையில் இருந்த இளையவனை ராஜாக்களோடு உட்கார வைக்கிற நல்ல தகப்பன். கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு தென் மாவட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனை கடைசியில் வெள்ளூரில் இருக்கிற பெரிய மெடிக்கல் காலேஜை கட்டுற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சார். சாதாரண ஒரு இன்ஜினியர் அல்ல, ஐஐடி இன்ஜினியர். சாதாரண ஒரு இன்ஜினியர் அல்ல அவர், ஐஐடியில் எம்டெக் படித்தவர். கர்த்தர் அவரை தான் கடைசியில் அந்த பெரிய அந்த அது என்ன அந்த வெள்ளூரில் இருக்கிற அந்த பெரிய காலேஜை அந்த கட்டுறதுக்கு அவர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. ஆண்டவர் பெரியவர். எளியவனை ஆண்டவர் எடுத்து இணைக்கிறது மிக அற்புதமாக இருக்கும். ஆண்டவர் மிக ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் மட்டும் ஆண்டவருக்கு டைம் கொடுத்து பாருங்கள், பிரமிக்கத்தக்கதாக அவர் செய்வார், ஆச்சரியமானவைகளை அவர் செய்வார். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்க முடியாத செய்வார். ஆபிரகாம் இனத்தார் இடத்துக்கு போன்னு சொன்னால் இனத்தார் இடத்துல தான் கிடச்சிச்சு அற்புதம். ஆண்டவர் அந்த தேசத்துக்கு போன்னு சொன்னால் அதே மாதிரி எல்லாமே நடந்துச்சு. ஆனால் கரெக்டாக நாகூர் வீட்டில் தான் போய் எடுத்துகிட்டு வருவான். ஆபிரகாம் பூரிச்சிருப்பார்ல, எப்படி இந்த காரியங்கள் நடந்துச்சு. அது கர்த்தர் நம்ம விருப்பத்தை கணக்கில் எடுக்கிறாருன்னு நல்லா தெரியுது. அப்போ நம்ம விருப்பத்தையும் கர்த்தர் கணக்கில் எடுத்து அதை ஒரு அற்புதமாக கர்த்தர் மாற்றினார். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கெல்லாம் நான் நினைப்பேன், அந்த ஒரு கூட்டுறதுக்கு ஆள் இருக்குது, பெருக்கிறதுக்கு ஆள் இருக்குது, ஜெபிக்கிற பிள்ளைங்க இருக்கா? ஆண்டவரே எனக்கு இப்படி பசிக்குது, ஆண்டவர் என் குடும்பம் இப்படி இருக்கப்பா, எங்களால் இந்த பிரயாசங்களை முடியல. ஆண்டவரே அந்த வீட்டில் இருந்து வந்து ரெபெக்காள் ஜெபிக்கிறாங்களே, ரெபெக்காள் ஜெபிக்கிறாங்களே, எனக்கு அதான் கேளுங்க. ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வர்ற மருமக ஜெபிக்கிற மருமகளா, எங்களுக்காக அழுகிறவங்களா, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவங்களா, இதை நம்ம கேட்போமா? ஆவிக்குரிய ரீதியாக வேதத்தை படித்து நீதியின்படி நடக்கிறவங்களா மாற்றுங்க. அன்றைக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. எல்லாரும் நம்ம கவனிப்போம். அதனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி நடத்துவார்? நேர் வழியாக நடத்துவார். நம்ம எல்லாரும் இந்த காரியங்களுக்கு, நானுமே இதை சவாலாக தான் பார்க்குறேன். திருமணம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான காரியம். இன்றைக்கி திருமணம் முடிச்சுட்டு ஆவிக்குரிய காரியங்களில் ஒத்து வராத கணவனால் அழுகிற பெண்கள் எத்தனையோ பேர். நீங்கள் எல்லோரும் இனிமே குறுக்கு வழி வேண்டாம், இனிமேல் ஆண்டவருக்கு தெரியாத ஒரு வழின்னு எங்கேயாவது போய் காப்பாற்றி கொள்ள வேண்டாம். இனி ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சிக்கிறங்க. பணம் வராட்டாலும் பரவாயில்ல, காசு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, பரலோகம் தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் தந்தே தீரும். இனி உறுதியாக ஆண்டவருக்காக நில்லுங்க, உறுதியாக நீங்கள் பிடித்து கொள்ளுங்க, உறுதியாக செயல்படுங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறாரு, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. தயவு செய்து பணம் இருக்கிற வீடுகளை நான் பார்த்துருக்கேன், நரகம்தான். ஆனால் தேவன் இருக்கிற வீட்டில் எந்த குறையும் இல்லை.
அல்லேலூயா. தேவன் இருக்கிற வீட்டில் குறைவில்லை. தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், தேவன் நிறைவானவர். தேவன், நான் பணத்தெல்லாம் பெருசாக பார்க்கவே மாட்டேன். சாப்பிடணுமா சாப்பிடுவேன். நான் அப்படி ஒன்று சேர்த்து வச்சு இங்கே கோட்டை கட்ட போகிறதில்ல. அப்படி ஒரு நகையை வாங்கி வச்சு பார்த்துட்டு போட்டோ எடுக்க போகிற ஆள் இல்லை. என் தேவன் வானத்தை அசைக்கிற தேவன், வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவன். அவர் நினைத்தால் இந்த நாளில் நமக்கு செய்ய வல்லவர். அவர் எல்லாவற்றையும் செய்வார். நான் இந்த நம்பிக்கையில் பூரணமாய் நம்புகிறவன். முழங்கால் போட்டால், அழுது கதறினால், அவர் சித்தத்தின்படி கேட்டால் அடுத்த நொடி அவர் செய்வார் என்பதை நம்புகிறவன். உங்கள் பிள்ளைகளையும் அவர் கைவிட மாட்டார். நீங்கள் தயவு கூர்ந்து சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் கல்யாணம் ராஜா வீட்டு கல்யாணங்களைப் போல நடத்த வல்லவர். ஏனென்றால் நம்முடைய தேவன் ராஜா தானே. நம்முடைய தேவன் ராஜா. நம்முடைய வீட்டு சாப்பாடுகள் நிறைவாய் ஆசீர்வாதத்தோடு அனுப்ப கர்த்தர் சித்தமுள்ளவர். எல்லாத்தை விட வாழ்க்கை, அதை கவனிக்க அவர் நல்லவர். அதனால் மனிதனிடத்தில் போய் உன் தேவையை சொல்ல ஆரம்பித்தால் தேவன் அங்கு செயல்பட மாட்டார். இந்த வருடத்தை ஆசீர்வாதமாக்க விரும்புகிறவர்கள் எழும்பி நிற்கலாம். ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், ஆண்டவரே நேர்வழியாக எங்களை நடத்த